இதுதான் சார் ஆழ்வார்குறிச்சி. இறங்கிக்குங்க என்றார் கண்டக்டர் அருணிடம். அருணும் அவனருகில் அமர்ந்திருந்த இந்துஜாவும் எழுந்தார்கள். தங்கள் அரிஸ்டோகிராட்களையும் ஃபோல்ட் ஆல் மற்றும் அடிடாஸ்களையும் எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள். அந்த அதிகாலை 5 மணியின் குளிர் சில்லென்று ஊசியாய் முகத்தில் குத்தியது. இஸ் இஸ் குளிருது. என்னா பனி என்ற இந்துஜா தன் முன்றானையை தோளைச் சுற்றி போர்த்தி கொண்டாள். அந்த பஸ்ஸின் முன்வாசல் வழியாக ஒரு சிறுவன் ஒரு பார்சலை இறக்கிக் கொள்ள. பேப்பர் கட்டு இறக்கியாச்சுனா போலாம். ரைட்ஸ் என்றார் கண்டக்டர் ஒரு காட்டுக்கத்தல் கத்தியபடி. அந்த பையன் பேப்பர் பார்சலை சைக்கிள் கேரியரில் வைத்துக்கொண்டு புறப்பட ஆயத்தமானான். அருண் அவனை நெருங்கினான். தம்பி, இங்கேருந்து கடனா அணைக்கு போக முதல் பஸ் எப்போ? கடனா டேமுக்கா 6:45க்கு ஒன்னு வரும். அப்புறம் 11:30க்குத்தான். அடுத்தது அடிக்கடி அந்த ரூட்டில் பஸ் கிடையாது சார். அப்படியா? இது என்ன நியூஸ் பேப்பரா? ஆமா சார். தினமலர் ஒன்னு குடு என்ற அருண் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிக் கொண்டான். அத்த பையன் புறப்பட்டு போக அருண் இந்துஜாவிடம் வந்தான். உங்களுக்கு பேப்பர் கிடைச்சுட்டா என்று சிரித்தாள் இந்துஜா. அருண் அந்த ஏரியாவை ஒரு பார்வை பார்த்தான். ஒரே ஒரு டீக்கடை மட்டும் சுமாரான சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த கடைமுன் நின்றபடி 3 முண்டாசு தலையர்கள் சூடாக டீயோ காபியோ உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள். மற்ற கடைகள் நோ வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்தில் நித்திரை செய்தன. அருண் ஒரு மாதிரி குளிரா இருக்கு. டீ குடிப்போமா என்ற இந்துஜாவை கூட்டிக்கொண்டு திறந்திருந்த அந்த ஒரே ஒரு கடைக்கு விஜயம் செய்தான் அருண். 2 டீ என்றவன் கடைக்குள் கண்களை சுழற்றினான். கண்ணாடி பிரேமிற்குள் லட்சுமி காசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருந்தாள். இயேசு ஒரு பாறை அருகில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். புத்தர் உட்கார்ந்த நிலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். இந்தாங்க சார் டீ. கடைக்காரர் நீட்டிய 2 டம்ளர்களில் ஒன்றை இந்துஜாவுக்கு வழங்கிவிட்டு இன்னொன்றை தான் எடுத்துக்கொண்டான். டீயை வேறு வழியின்றி ரசித்து ரசித்து குடித்துவிட்டு காசு கொடுத்துவிட்டு பழைய இதத்திற்கு வந்தார்கள். இன்னும் விடியவில்லை. பஞ்சாயத்து போர்டின் தெரு விளக்குகள் அழுது வடிந்து கொண்டிருந்தன. வயதுக்கு வந்த பெண்கள் குடமும் சிறிய துணி மூட்டையுமாய் குளிக்கச் சென்றார்கள். அவர்களை ரசித்து மார்க் போட முயன்ற அருணுடன் தெரு விளக்கின் வெளிச்சம் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தியது. இந்துஜா அருணுக்கு நெருக்கமாய் வந்து நின்று கொண்டாள். அருண், இத்தனை நாள் நாம சிட்டியிலேயே இருந்துட்டு இப்ப இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கோம். சூழ்நிலை வித்தியாசமா இல்ல? ஆமா, இந்து நகரத்துலேயே சுத்திக்கிட்டிருந்தா வாசகர்களும் போரடிச்சு போயிடுவாங்க. நாம போக போற இடம் மலை அடிவாரம். அது ஒரு மாதிரி காட்டுப் பிரதேசம். இங்கேருந்து மேற்கே 10 கிலோமீட்டர் தள்ளி மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரப்பகுதி. பேப்பரை வாங்கி சும்மாவே வச்சிட்டிருக்கீங்க என்ற இந்துஜா அருணிடமிருந்து தினமலரை வாங்கிக் கொண்டாள். தெரு விளக்கிற்கு நேர்கீழே நின்றபடி நியூஸ் பேப்பரை புரட்டி விழிகளை அதில் மேயவிட்டாள். பேப்பர் பார்த்து கொண்டிருந்த இந்துஜா திடீரென வாவ் என்றாள். அருண், நம்மை கூப்பிட்டிருக்கிறவர் பேர் என்ன? சுந்தரேஸ்வர மகாலிங்க சைலப்ப பூபதி. தப்பு. மகாலிங்க சுந்தரேஸ்வர சைலப்ப பூபதி. அட ஆமா. அவரைப் பத்தி பேப்பரில் ஏதாவது செய்தி போட்டிருக்குதா? இந்து மகூம். அவர்தான் போட்டிருக்கிறார். அருண் ஆர்வமாய் நெருங்கி வந்தான். என் உயிரோடு கலந்து வாழும் என் இதய தெய்வங்களுக்கு எனது கண்ணீர் அஞ்சலி. அப்புறம் 2 போட்டோ போட்டிருக்கு அருண். ஒன்னு திரு ராஜா சுப்பிரமணிய சுந்தர பூபதி, அடுத்தது திருமதி ராணி கல்யாணி சுந்தர பூபதி. கீழே உங்கள் நினைவில் வாடும் மகாலிங்க சுந்தரேஸ்வர சைலப்ப பூபதி. வாசித்து விட்டு இந்துஜா நிமிர்ந்தாள். அருண் அந்த பேப்பரை வாங்கிக் கொண்டான். இதுல ஒரு விசேஷம் கவனிச்சீங்களா அருண்? என்ன விசேஷம் இந்து என்ற அருண் அந்த நினைவு அஞ்சலியையே பார்த்து கொண்டிருந்தான். ராஜா சுப்பிரமணிய சுந்தர பூபதி இந்த மாசம் 7ஆம் தேதி இறந்திருக்கார். ராணி கல்யாணி அடுத்த நாளே, அதாவது 8ஆம் தேதி இறந்திருக்கிறாங்க. 2 பேரும் அடுத்த நாள்கள்ல கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இந்த மரணங்கள் சம்பந்தமாதான் அந்த சுந்தரேஸ்வர மகாலிங். தப்பு தப்பு சாரி. அந்த ஏதோ ஒரு பூதியை நாம சந்திக்க போறோம். போய் பேசினாத்தான் மற்ற விவரம் தெரியும். அருண் வாட்சை திருப்பி மணி பார்த்தான். நேரம் இப்போது சரியாக 5:30 என்று உணர்த்தியது அவனது கடிகாரம். பஸ் வர இன்னும் 1.25 மணி நேரம் இருக்கிறது. அருண் பேப்பரை மேய்ந்தான். குளித்துவிட்டு ஈரச்சேலை சரசரக்க அவன் முன்னால் ரோட்டில் குடம் தூக்கி வந்த இளசுகளை ரசித்தான். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து காலை வெளிச்சம் தோன்றி இருள் கலைய அருணும் இந்துஜாவும் கடனா டேமம் பஸ்ஸுக்காக காத்திருந்தார்கள். கடனா அணைக்கட்டில் இறங்கிய 8 பயணிகளில் 4 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள். அவர்களில் அருணும் இந்துஜாவும் இருந்தார்கள்.
எதிரே நனிசலமாய் அணைக்கட்டும் சற்று தொலைவில் குவார்ட்டர்ஸும் தெரிய அருணும் இந்துஜாவும் அந்த சுந்தரேஷ் சாரி மகாலிங்க சுந்தரேஸ்வர சைலப் ஹக் நமக்கே தாடை சுளுக்கிக் கொண்டது. இனி அவர் பெயரை பூபதி என்றே வைத்துக்கொள்வோமா? இந்த பூபதியைப் பற்றி யாரிடம் விசாரிப்பது என்ற குழப்பத்தில் பார்வையைச் சுழற்றியபோதே ஐயா என்ற குரலுக்கு அருண் சட்டென்று திரும்பி இந்துஜாவை முறைத்தான். என்ன இந்து? நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வந்ததும் ஐயா கொய்யான்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டே. அசிங்கமா இருக்கு. சும்மா எப்பவும் போல அருண் அப்படின்னே கூப்பிடு. ஐயா இடப்பக்கம் குரல் வர அந்த பக்கம் திரும்பி பார்த்து இனிமையாய் அதிர்ந்தான். உய் என்று மனது விசிலடித்தது. கட்டம் போட்ட ஒரு சேலையைச் சுற்றிக்கொண்டு செதுக்கிய முகமும் தயக்க விழிகளுமாய் அந்த நாட்டுப்புற டீன் ஏஜ் நீதான் கூப்பிட்டியா? உனக்கு என்ன வேணும்? ஜமீன்தார் ஐயா வூட்டுக்கு வர்றது நீங்கதானுங்களே. அட வாட் இஸ் ஸ்வீட் வாய்ஸ். இன்னொரு தடவை சொல்லேன் என்று சிலாகித்த அப்படின்னா கரெக்ட் அர்த்தம் என்னங்க? அருணை இந்துஜா விழாவில் இடிக்க அந்த நாட்டுக்கட்டை மிரட்சியாய் விழித்தது. ஜமீன்தார் வீட்டுக்கு வர்றது நாங்கதான். எங்கள கூட்டிட்டு போக வந்தியா என்றாள் இந்துஜா. ஆமா வாரீங்களா என்ற அந்த நாட்டுக்கட்டை தன் முன்றானையை வட்டமாக சுற்றி தலையில் வைத்து சூட்கேசுகளை வாங்கி தலையில் வைத்து கொண்டாள். அருணின் பார்வை அந்த பெண்ணின் கழுத்திற்கு கீழே போனது. இந்து பாரு என்ன அபார வளர்ச்சி. யூரியா பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ்னு போட்டு வளர்க்கிறாளா என்ன? சைஸ் பாரு. இந்துஜா மூச்சு வாங்க முறைத்தாள். இந்த கதை பாதியை தாண்டறதுக்குள்ள இவள காக்கா புடிச்சு எப்படி இப்படி ஓர் அபார சைஸுக்கு வளர்த்தான்னு விசாரிச்சிடு. இந்துஜா அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அருணை கிள்ளினாள். இப்பவே சேட்டைய ஆரம்பிச்சுட்டீங்களா என்று கேட்க அருண் அசடு வழிந்தான் பாவலாவாக. அருணும் இந்துஜாவும் அந்த பெண்ணை பின்தொடர்ந்தார்கள். தனியாகச் சென்ற மண் ரோட்டில் அவர்கள் நடந்தார்கள். சுற்றிச் சுற்றி மரங்களும் புதர்களும் காட்டுக்கொடிகளும் கவிந்து கிடந்தன. இது ரொம்ப காட்டுப்பகுதி மாதிரி தெரியுதே என்றாள் இந்துஜா. ஆத்தாடி அதென்ன காட்டுப்பகுதி மாதிரின்னு சொல்றீங்க? காட்டுப்பகுதியேதான். குரங்கு நரி செந்நாய் கரடி முயலு காட்டுப்பன்றி எல்லாம் சாதாரணமா கண்ணுல படும். சில சமயம் கழுதை புலி கூட வருங்க ஹையா என்றாள் இந்துஜா உற்சாகமாக. வனவிலங்கெல்லாம் பார்க்கலாம் இல்லையா அருண்? அவர்கள் ஒரு திருப்பம் திரும்பியதும் அந்த அரண்மனை சட்டென்று பார்வைக்கு வந்தது. பிரமாண்டமான காரை கட்டடம். பழைய மோஸ்தர் அரண்மனை போன்ற தோற்றத்துடன் இருந்தது. சுற்றிலும் இருந்த முள் கம்பி வேலியில் காட்டுச் செடிகள் மிக அடர்த்தியாய் பரவி பசேல் என்றிருந்தன. அவர்கள் இரும்பு கேட்டை தள்ளித் திறந்து உள்ளே வந்தார்கள். உட்புறமும் மிக பசுமையாய் இருந்தது. இடப்புறம் 2 அவுட் ஹவுசுகளும் சில ஓட்டு வீடுகளும் தெரிந்தன. பஃப் பஃப் என்று குரைத்துக் கொண்டு ஒரு முரட்டு நாய் எங்கிருந்தோ வந்தது. தொடர்ந்து இன்னும் சில வள் கள் கேட்டன. வாசலில் வாட்டச்சாட்டமான ஓர் உருவம் தோன்றியது. சிங்கா இந்த அதட்டலுக்கு நாயின் குரைப்பு அடங்கியது. வாசலில் வாட்டச்சாட்டமாய் தோன்றி நாயை அதட்டியவள் சென்னைக்கு போய் சூப்பர் சுப்பராயனிடம் சட்டையை கழற்றி காட்டினால் போதும் உடனே அவனை தன் ஸ்டன்ட் குரூப்பில் சேர்த்து கொள்வார். அப்படி இருந்தான். திமிசுக்கட்டை போல தின் என்றிருந்த எக்ஸசைஸ் உடம்பு. அமிதாப் பச்சனை குனிந்து பார்த்து ஹலோ சொல்லும் உயரம். சட்டைக்கு 2.5 மீட்டர் துணி கேட்கிற சைஸ். அவன் அருணையும் இந்துஜாவையும் பார்த்துவிட்டு இந்துஜாவை இன்னொரு தடவை பார்த்துவிட்டு உள்ளே போனான். அந்த நாய் நெருங்கி வந்து அருணின் ஷூவையும் இந்துஜாவின் செருப்பையும் முகர்ந்து பார்த்துவிட்டு தன் போக்கில் நடந்து போனது. அவர்கள் போர்டிகோவை தாண்டி அந்த அரண்மனையின் படியில் கால் வைத்தார்கள். வாங்க வணக்கம். பிரயாணம் எல்லாம் வசதியா இருந்துச்சா என்றபடி உள்ளிருந்து வந்தான் ஓர் இளைஞன். அருணும் இந்துஜாவும் வியப்பாய் பார்த்தார்கள். நான் யார் அப்படின்னு அறிமுகம் செய்துக்கலை என்று இனிமையாய் சிரித்த அவன் நான்தான் மகாலிங்க சுந்தரேஸ்வர சைலப்ப பூபதி அறிமுகம் செய்து கொண்டான். அந்த பூபதிக்கு 20 அல்லது 21 வயதுதான் இருக்கும். அவ்வளவு இளமையானவனாக அவனை எதிர்பார்க்கவில்லை அருண். பூபதி சந்தன கலர் சபாரியில் கம்பீரமாக இருந்தான். கட்டுமஸ்தான உடம்பு. முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் இருந்தான். அவன் சிரித்த புன்னகை கூட ஒருவித செயற்கைத்தனமாய் இருந்தது. நீங்க குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலமா நாம் மீட் பண்ணுவோம். ஒரு மாதிரி முரட்டு குரலில் பேசிவிட்டு உட்பக்கம் திரும்பி தேவா என்று குரல் கொடுத்தான். முதலில் வாசலில் தோன்றிய வாட்டசாட்டம் வந்தான். பெரிய ரூம்ல கட்டில் போட்டு ரெடி பண்ணினியே அந்த ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போ. குளிச்சதும் ரூம்லேயே டிபன் பண்ணட்டும் என்றவன் சிரித்தபடி அருணிடம் திரும்பி போங்க சார் என்றான்.
பெட்டியைச் சுமந்து வந்த பெண்ணை நோக்கி, பொன்னி, நீ இந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வேண்டியதெல்லாம் கவனிச்சு செஞ்சாகணும். புரியுதா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். தேவா அவர்களை அழைத்துச் சென்றான். பொன்னி பெட்டிகளை தூக்கிக் கொண்டு வந்தாள். கதவை திறந்து விட்டு தேவா அகன்றான். அந்த ரூம் மிகவும் வசதியாக இருந்தது. 2 மேஜைகள், தேக்கு நாற்காலிகள், அகலமான மரக்கட்டில்கள், அவற்றில் ஒரே மாதிரியான விரிப்புகள். பொன்னி பெட்டியை வைத்துவிட்டு, நீங்க 2 பேரும் குளிச்சிடுங்க. நான் டிபன் எடுத்திட்டு வர்றேன் என்றாள். ஒருவித லாகவ நடையோடு விலகினாள். வெளியில் தடதடவென ஒரு புல்லட் புறப்படும் சத்தம் கேட்டது. அருணும் இந்துஜாவும் அவசரமாய் வந்து ஜன்னல் வழியாக பார்த்தனர். பூபதிதான் எங்கோ அவசரமாய் சென்று கொண்டிருந்தான். அருண், நாம வந்திட்டதை யார்கிட்டயோ சொல்லப் போறான்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அத அப்படியே சொல்ற இந்து. நாம வந்தத பற்றித்தான் அவன் யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இந்து, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் பார்வையே சரியில்ல. நான் கூட அவன் பேரை பார்த்ததும் அட்லீஸ்ட் மிடில் ஏஜா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா ரொம்ப சின்ன பயலா இருக்கான் என்றாள் இந்துஜா. அப்போது கதவு டாப் டாப் என்று தட்டப்பட்டது. யாரு என்றபடி அருண் கதவை திறந்தான். வாசலில் தேவா நின்றிருந்தான். ஓ டி கெட் காட் சார், குளிக்கிறதுக்கு வெந்நீர் வேணுமா? பரவாயில்ல, பச்சை தண்ணியிலேயே குளிச்சுக்கிறேன். குளிச்சதும் நான் மிஸ்டர் பூபதியை பார்க்கணுமே. ஐயா ஆழ்வார்குறிச்சிக்கு போயிருக்காங்க. சாயங்காலம்தான் வருவாங்க. ஆழ்வார்குறிச்சிக்கா? ஆமாங்க. நீங்க பஸ்ல வந்திருப்பீங்க. வந்த உடனே வேலைகளை கவனிக்க கஷ்டமாயிருக்கும். அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுவும் சரிதான் என்று தலை அசைத்தான் அருண். தேவா போய்விட்டான். அருணும் இந்துஜாவும் தனித்தனியாக குளித்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்தார்கள். இந்து, நான் தூங்கப் போறேன். நாளையிலிருந்து நிறைய சாகச வேலை எல்லாம் இருக்கும்னு தோணுது. நீயும் தூங்கு என்றான் அருண். அருண் படுத்ததும் தூங்கிப் போனான். புது இடம் என்பதால் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் இந்துஜா. மஞ்சள் வண்ண ஜிப்பாவும் அதே வண்ண கைலியும் அணிந்து பூபதி அமர்ந்திருக்க, அவனுக்கு எதிரில் அருணும் இந்துஜாவும் இருந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லியபடி நீள சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்ட பூபதி டக்கென்று விஷயத்துக்கு வந்தான். மிஸ்டர் அருண்குமார், நான் சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்தவன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில சமயம் செத்து போயிடணும் அப்படின்னு. கிணத்துல எல்லாம் விழுந்திருக்கேன். அந்த அளவுக்கு நொந்து போன என்னை என்னோட அத்தை ராணி கல்யாணி எடுத்து வளர்த்தாங்க. அப்புறம்தான் நான் வாழவே விரும்பினேன். மாமா கூட என்மேல உயிரா இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லாததால் என்னையே பிள்ளையா நினைச்சிருந்தாங்க. இந்த மாசம் 7ஆம் தேதி என்னோட மாமா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த செய்தி கேட்ட அத்தை மறுநாளே மாரடைப்புல இறந்துட்டாங்க என்றான். பூபதி கரகரத்த சோகக் குரலில். அவன் கண்கள் கலங்கின. கண்களை துடைத்துவிட்டு கொண்டு தொடர்ந்தான். இப்போ திடீர்னு ஒரு பிரச்சினை முளைச்சிருக்கு. யாரோ ஒரு பையன் நான்தான் ராஜாவோட மகன். சொத்துக்கு வாரிசுன்னு சொல்றானாம். மாமா எனக்கு கடவுள் மாதிரி. அவர் மேல களங்கம் சுமத்தப்படுறத நான் விரும்பல. எனக்கு நல்லா தெரியும். மாமாவுக்கு குழந்தை எதுவும் கிடையாது. அதேபோல அவருக்கு எந்த ஒரு தவறான தொடர்பும் கிடையாது. லட்சக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு எந்த சொந்தக்காரங்களோ இப்படி ஒரு செட் அப் பண்ணுறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். உணர்ச்சிவசப்பட்ட பூபதி நிறுத்தினான். சரி, இதுல அந்த பையன் பற்றின விவரங்களை நாங்க துப்பறிஞ்சு தரணும். அவ்வளவுதானே? கரெக்ட். அந்த பையனோட முகமூடியை கிழிக்கணும். அவனை பின்னால இருந்து இயக்கறவங்கள கண்டுபிடிக்கணும். அந்த பையன் வாரிசு இல்லைங்கிறதை நிரூபிக்கணும். இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்? வக்கீல் கிட்ட இருக்கிறான். எங்க குடும்ப வக்கீல் ராஜப்பா நாளைக்கு அவனை இங்கே கூட்டிட்டு வரேன் என்றார். அவன் வாரிசுன்னு நிரூபிக்கிறது வரை இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அவர் கேட்கலே. அவன் இங்கே வீட்லதான் இருக்கணுமாம். ஏன்னா எங்க மாமா உயில் எழுதியிருக்கார்னு வக்கீல் சொல்றார். அந்த உயில் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு தெரியலை. ஆனா தனக்கு பிறகு வாரிசா அத்தையை நியமிச்சிருக்கார். ஏன் மிஸ்டர் பூபதி, உங்க மாமாவுக்கு உங்களுக்கு தெரியாமல் குழந்தை இருக்க சான்ஸ் இருக்கிறதல்லவா? வேறு யார் மூலமாவது, வேறு எங்கேயாவது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த பையன் இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவதுதானே இருந்திருக்கணும். வக்கீல் இங்கேயே இருந்ததா சொல்றாரே. நான் 10-15 வருஷமா இங்கே இருக்கிறேன். மாமா அத்தை கூடவேதான் இருந்தேன். எனக்கு தெரியாமல் இங்கேயே என் மாமாவோட மகனும் இருந்தான்னு சொல்றது சாத்தியமா தெரியுதா? பூபதியின் வாதத்தில் நியாயம் பளிச்செனத் தெரிந்தது. அந்த பையன் இதே அரண்மனையில் இருந்தான்னா வக்கீல் சொல்றார். ஆமாங்க, என்னை பைத்தியக்காரனாக்க பார்க்கிறார். எதற்கும் ஓர் அளவு வேண்டாமா? நடந்தது நடந்திருக்க கூடியது எதையும் யோசிக்காம குழப்ப பார்க்கிறார்.
பெரிய ஜமீன்தாரின் மகன் ரகசியமாக வளர வேண்டிய அவசியம் என்ன வந்தது. அருண் மவுனமாக இருந்தான். பூபதி தொடர்ந்தான். இங்க 2 அவுட் ஹவுஸ் இருக்கு. அதுல ஒன்னு எப்பவுமே ரெடியா இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தா அதுலதான் தங்க வைக்கிறது வழக்கம். ஆனா உங்கள் இங்க எங்க கூடவே தங்க வைக்கிறேன். உங்கள என்னோட பிரண்ட்ஸ்னு லாயர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நீங்க காட்டுல தாவர ஆராய்ச்சி பண்ணுறதா சொல்லிடுங்க. ஓகே என்றான் அருண். ஒரு நாள் 2 நாள் அந்த பையன் இங்கே தங்கினா பரவாயில்ல. ஆனா அவன் இதையே சாக்கா வச்சு இங்கேயே நிரந்தரமா டேரா போட்டிரக் கூடாது. சோ உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பையன் போலின்னு நிரூபிக்கணும். ஷியூர் என்றான் அருண் உறுதியான குரலில். கொஞ்ச நேரம் அவர்கள் மவுனமாய் இருத்தார்கள். அருண்தான் அந்த மவுனத்தை கலைத்தான். மிஸ்டர் பூபதி, நாங்க இப்படியே ஒரு வாக் போயிட்டு வரோம் என்றபடி எழுந்தான். இந்துஜாவும் எழுந்தாள். போயிட்டு வாங்க. ஆனா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட வேண்டாம். இருட்டுறதுக்குள்ள திரும்பிடுங்க. அருணும் இந்துஜாவும் வெளியில் வந்தார்கள். அந்த மாலை ரம்யமாய் இருந்தது. ஒருவித மெல்லிய குளிர்ச்சி அங்கே பரவியிருந்தது. பறவைகளின் கீச் இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. பஸ் ஸ்டாப் செல்லும் பாதையை தவிர்த்து வேறு பாதையில் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த பாதை அகலமாக இருந்தது. அடிக்கடி உபயோகிக்கப்பட்டதால் புட்கள் இல்லாமல் வெளேர் என்று இருந்தது. அருண், இந்த பாதையை பாருங்க. அடிக்கடி உபயோகிக்கிற மாதிரி சுத்தமா இருக்குதுல்ல. ஆமா, நானும் கவனிச்சேன். அடிக்கடி ஆள்கள் போய் வர்றா பாதைதான் இது. பேசிக்கொண்டே நடந்தார்கள். எதிரே அடர்த்தியான காடு தெரிந்தது. விதவிதமான மரங்கள் அடர்த்தியாய் வளர்ந்திருந்தன. மற்றபடி குடியிருப்புகளே ஏதும் இல்லை. ஏ அப்பா, எவ்ளோ உயரமா மரங்கள் இருக்கு. நெருக்கமாகவும் இருக்குல்ல என்று வியப்பாய் இந்துஜா சொல்ல அருணுக்குள் உள் உணர்வு எச்சரித்தது. யாரோ பின்தொடர்கிறார்கள். நடந்து கொண்டிருந்த அருண் சட்டென்று திரும்பி பார்த்தான். பின்னால் அந்த வாட்டசாட்டமான தேவா வந்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 20 அடி இடைவெளியில் அவன் இருந்தான். அருண் இப்படி திரும்பி பார்ப்பான் என்று எதிர்பாராத தேவா சற்று அதிர்ச்சி காட்டினான். அருண் நின்றான். தேவா வேறு வழியின்றி அவனை நோக்கி வந்தான். இந்து கொஞ்சம் நில்லு என்ற அருணின் சொல்லுக்கு மரங்களை வேடிக்கை பார்த்தபடியே ஒரு குழந்தையைப் போல உற்சாகம் வழிய வழிய நடந்த இந்துஜா நின்றாள். அருணை நெருங்கி வந்த தேவா சொன்னாள். சார், இந்த பக்கம் இப்ப போக வேண்டாம். இது இடுகாட்டுக்கு போகிற பாதை. கருக்கல் நேரம் இந்த பாதையில் போறது நல்லதில்லை. அப்படியா, சரி. நீ மட்டும் கருக்கல் நேரம் இந்த பாதையிலே எங்க போற? அருணின் இந்த கேள்வியை எதிர்பாராத தேவா சற்று அதிர்ந்தான். வந்து முதலாளிதான் நீங்க இப்படி தெரியாத பக்கம் போனா உங்களை பார்த்து சொல்லச் சொல்லி அனுப்பினாருங்க என்றான் தடுமாற்றமாய். அருண் வினாடி பொழுது யோசித்தான். பிறகு இந்துஜாவை அழைத்துக் கொண்டு திரும்பினான். தேவாவுடன் வீடு திரும்பிய அருணும் இந்துஜாவும் தங்கள் அறைக்குச் சென்று சிறு ஓய்வு எடுத்துக்கொண்டு முகம், கை, கால் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு அறைக்கு வந்து சப்பாத்தி குருமா சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தங்கள் அறைக்கு வந்தபோது இருட்டியிருந்தது. வானத்து மஞ்சம் நட்சத்திர மல்லிகைகள் சிதறப்பட்டு நிலா பெண்ணின் வருகைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அருணும் இந்துஜாவும் கட்டம் போட்ட போர்வை விரிக்கப்பட்ட தங்கள் கட்டில்களில் தனித்தனியாக படுத்துக் கொண்டார்கள். பயணக்களைப்பும் மத்தியானம் ஓய்வெடுக்காத உடல் அசதியும் இந்துஜாவை உடனடியாக தூக்க தேசத்துக்கு தூக்கிச் சென்றன. அருண் ஏற்கனவே தூங்கி எழுந்துவிட்டதால் நீட்டமாய் படுத்து சும்மாவாச்சும் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. இரவின் அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. சில் வண்டுகளின் ரீங்காரம் போன்ற இராப்பூச்சிகளின் ஒலியும் சுவர்கோழிகளின் கிட் சத்தங்களும் கோட்டான்களின் கூவலும் இராப்பறவைகள் மற்றும் வௌவால்களின் சிறகடிப்பும் தொலைவில் சில மிருகங்களின் உருமலும் அந்த அமைதியை கலைத்து ஒருவித திகிலை ஊட்டிக் கொண்டிருந்தன. அருண் கண்களை மூடியபடி சிந்தனையில் இருந்தான். அந்த அரண்மனையின் ஹாலில் இருந்த பெரிய ஸ்டாண்ட் கடிகாரம் 12 முறை டான் அடிக்கவும் அருண் எழுந்தான். இந்துஜாவின் கட்டிலை நெருங்கி அவளை கவனித்தான். அவள் அசந்து ஆழ்ந்த தூக்கம் தூங்கிக் கொண்டிருந்தாள். சூட்கேஸை திறந்து அந்த நீண்ட டார்ச்சையும் அதனுடன் கூடிய செல்களையும் வெளியில் எடுத்தான். உறையுடன் கூடிய சூரி கத்தியையும் ரிவால்வரையும் வெளியில் எடுத்து வைத்தான். டார்ச்சில் செல்களை மாட்டினான். உறையுடன் கூடிய சூரி கத்தியை முழங்கால் பகுதியில் எலாஸ்டிக் பெல்ட்டால் இணைத்து கொண்டான். ரிவால்வரை இடுப்பில் செருகிக் கொண்டான். புறப்பட்டான். இந்துஜா படுத்திருந்த கட்டிலை நெருங்கியவன் ஒரு நிமிடம் நிதானித்தான். இந்துஜா ஏதோ சொப்பனத்தில் ஆழ்ந்திருந்தாள். சிவந்த ஆரஞ்சு சுளை இதழ்கள் ஒரு கீறலாய் பிரிந்து நின்றன. அதுவே ஒருவித அழகாய் தோன்றியது. மேலாடை விலகி கிடக்க மூச்சுக்கு ஏற்ப மார்புகள் விம்பி தாழ்ந்து எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தன.
அதில் ஒரு பாடி பில்டரின் லாகவமும் சீரும் இருப்பதை பார்த்த அருணுக்கு புன்னகை வந்தது. இந்துஜாவை எழுப்பி சொல்லிவிட்டுச் செல்லலாமா என்று நினைத்த அருண் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஓசை வராமல் கதவை திறந்துகொண்டு வெளியில் வந்தான். பிறகு கதவை மூடிவிட்டு வெளிவாசலை நோக்கி நிதானமாய் நடந்தான். வாசலை கடந்து போர்டிகோவில் கால் வைத்த வினாடி இடப்புறம் ஒரு சலசலப்பும் என்ற உருமலும் கேட்க நின்றான். திரும்பி பார்த்தான். 2 கண்கள் பளபளப்பாய்த் தெரிந்தன. சிங்கா என்ற அந்த கருப்பு முரட்டு நாய். அருண் நின்று நிதானமாய் அந்த நாயை பார்த்து மெல்லியதாய் பேசினான். இந்தா சிங்கா ஸ்டச் ஸ்டச் ஸ்டச். அருணின் இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் வீண் போகவில்லை. சிங்கா தன் உருமலை நிறுத்திக் கொண்டது. நட்சத்திர மல்லிகை தூவப்பட்ட வான மஞ்சத்தில் இப்போது மிக மெலிந்த நிலா கண்ணி தனிமை தாபத்துடன் புரண்டு கொண்டிருந்தாள். அருண் போர்டிகோவை தாண்டி வந்தான். அங்கே வளர்ந்திருந்த செடிகள் அவனுக்கு போதுமான மறைவை கொடுத்தன. செடிகளின் நிழலோடு நிழலாய் அருண் நகர்ந்தான். நிலா ஒளியில் அவுட் ஹவுஸும் குவார்ட்டர்ஸும் தெரிய ஒரே மாதிரியான 4 வீடுகளை குவார்ட்டர்ஸ் என்று ஊகித்து ஒதுக்கினான். அவுட் ஹவுஸை பார்வையிடும் எண்ணத்துடன் நெருங்கினான். அங்கே 2 அவுட் ஹவுஸ்கள் இருந்தன. மாஸ்டர் சாவி கொத்தை கொண்டு வராமல் விட்டுவிட்டோமே என்ற எண்ணம் அவனுக்கு அப்போது தான் வந்தது. அவுட் ஹவுஸை நெருங்கி வாசலை அடைந்த அருண் சட்டென வியப்புக்குப் போனான். கொக்கி விலகியிருக்க கீழ் கொக்கியில் பூட்டு திறந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பூட்டில் சாவியும் இருந்தது. அப்படியானால் உள்ளே யாரோ இருக்கிறார்கள். இணையம் எச்சரிக்கை சமிக்ஞைகளை தொடர்ந்து எழுப்ப அருண் உஷாரானான். அவன் வாசலில் கதவுக்கு நேர் எதிரே நிற்காமல் சுவரில் சாய்ந்து கொண்டு டார்ச்சால் கதவை 3 முறை தட்டினான். உட்புறம் ஒரு சலனம் கேட்டது. ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. அருண் மீண்டும் கதவை தட்ட உள்ளே அமைதி. அருண் 3வது முறையும் கதவை தட்ட உள்ளே இருந்தவன் பொறுமை இழந்திருக்க வேண்டும். கோவமடைந்து படார் என கதவை திறந்த நபர் தன் கையால் தாக்க முயன்று கதவின் அந்த பக்கம் யாரும் இல்லாததால் இலக்கின்றி கைகளை அசைத்து தடுமாறினான். மறுவினாடி சட்டென்று மீண்டும் உட்புற இருளுள் கலந்து விட்டான். அருண் இதையெல்லாம் கவனித்து விட்டு தயாரானான். திறந்திருந்த அந்த வாசல் வழியாக உள்ளே போவது போல பாவலா காட்டி சட்டென பின் வாங்கி அதே வேகத்தில் இடக்காலை மட்டும் வலுவுடன் உள்ளே செலுத்தினான். அவன் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. அருண் உள்ளே வருகிறான் என நினைத்து அவனை தாக்க முன்வந்தவன் ஏமாறி தடுமாறிய அதே சமயம் அருணின் இடக்காலின் வலுவான உதையை வாங்கி அனிச்சையாய் அப்பா என்று அலறினான். தொடர்ந்து நிசப்தம். தான் கொண்டு வந்திருந்த டார்ச்சை அடித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொப்பளித்தாலும் தான் இருக்கும் இடத்தை எதிரிகள் உணர்ந்து கொள்வார்கள் என்ற அர்த்தத்தால் அந்த ஆவலை தவிர்த்தான். முழங்காலில் பெல்ட்டால் இணைத்திருந்த சூரி கத்தியை எடுத்தான் அருண். கத்தியை கையில் பிடித்தபடி அந்த அறைக்குள் பாய்ந்தான். உள்ளே மிகவும் இருண்டு கிடந்தது. மூக்கை நெருடுகிற ஒருவித வாடை அடித்தது. அருண் தாக்குதலுக்கு தயாராக நின்றான். அந்த வாடை மூக்கை நெருடி அவனுக்கு தும்மல் வர அதை அடக்க மிக மிக முயன்று தோற்றான். மறுவினாடி மொத்தென ஒருவன் அருண் மீது உத்தேசமாய் பாய்ந்து மோதி அவனை பின்புறமிருந்து இறுக்கமாய் பிடித்தான். அந்த அதிர்ச்சியில் அருண் கையிலிருந்த டார்ச் வழுக்கி கீழே விழுந்து உருண்டது. அருண் சுதாரித்துக் கொண்டான். தன் கையிலிருந்த சூரிக்கத்தியால் தன்னை பிடித்திருந்தவனின் முழங்கையை குத்தி முடிந்த மட்டும் ஒரு கோடு கிழித்தான். அந்த எதிரி இதை எதிர்பாராது பிடியை தளர்த்தி தன் கையை உதற அருண் ஒரே ஓர் அரைவட்டச் சுற்றி அவனை தன் முன்புறமாக கொண்டுவந்து வலக்காலை முன்னாலும் இடக்காலை பின்னாலும் வைத்தபடி வசதியாக நின்று கொண்டு அவனை பிடித்து விசிறியடித்தான். அந்த எதிரி சுவரில் மோதுவது நச் சென்ற பெரும் சத்தமாக கேட்டது. இப்போது உட்புறமிருந்து இன்னும் 2 விரைந்து வருவது ஒரு சத்தமாய் கேட்டது. அருணின் மூளை பிரதேசங்களில் அபாய அறிவிப்பு அலற அவன் வாசல் பக்கமாய் நகர்ந்தான். காலில் டார்ச் இடற அதை எடுக்க குனிந்த வினாடி எடை கூடிய இன்னோர் ஆசாமி அருணின் முதுகில் கவிழ்ந்து அப்பி பிடித்தபடி ராட்சசத்தனமாய் அழுத்தினான். அந்த புது ஆசாமியின் எடையை தாங்கியபடி கையை தரையில் துழாவிய அருணின் கைகளில் டார்ச் கிடைக்க எடுத்த டார்ச்சை மின்னல் வேகமாய் அவன் தலையில் அடிக்க ஹக் என்ற அந்த ஆசாமியின் அலறலும் சலீர் என்று டார்ச்சின் கண்ணாடி சிதறும் ஒலியும் கேட்டது. அவனை இடப்புறமாக சரித்து போட்டுவிட்டு நகர்ந்த அருண் இன்னோர் ஆசாமி மேல் மோதிக்கொள்ள அவன் செயல்படும் முன் அருண் கைகளை வீசினான். ரெப் என்று அவன் கை எதிரி மீது இறங்க அவன் தடுமாறிய வினாடி அருண் வாசலை நோக்கி பாய்ந்து ஒரு சாமர் சால்ட் அடித்து வாசலுக்கு வெளியே தாவினான். சரிந்து கிடந்த நிலையிலேயே சூரியக்கத்தியால் வாசல் நிலையில் ஒரு குத்தி அசைத்து அடையாளம் வைத்து விட்டு எழுந்தான். நடக்க ஆரம்பித்தவன் சில அடி தூரம் சென்று திரும்பி பார்த்தான்.
வாசலில் நிழலாய் உருவங்கள் தெரிந்தன. யாரும் தன்னை பின்தொடரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அருண் பங்களாவை நோக்கி நடந்தான். தனது அறையை அடைந்த அவன் கதவை உட்புறம் தாழிட்டுவிட்டு கட்டிலில் உட்கார்ந்தபோது பனியனில் பிசுபிசுப்பை உணர்ந்தான். ரத்தம். இந்துஜா இன்னும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். சட்டை பனியனை கழற்றி பாத்ரூம் வாளியில் நனைத்து வைத்துவிட்டு கத்தியை கழுவி உறையில் போட்டான். டவலையும் லுங்கியையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூம் உள்ளே சென்றவன் சோப் மணக்க உற்சாகமாக வெளியில் வந்தான். சன்னல்கள் சரியாக பூட்டப்பட்டுள்ளனவா என்று சோதித்து கொக்கிகளை சரியாக மாட்டினான். பிறகு கட்டிலில் படுத்த அவன் சீக்கிரமே தூங்கிப் போனான். அதுதானே என்ன மிஸ்டர் அருண் 2 பேரும் வெளியிலே நின்னுட்டீங்க? பூபதி கேட்க உள்ளே வந்தார்கள். இந்த கடலை செடி உளுந்து செடியெல்லாம் வெளில ஒரு ஷெட் போட்டு வைக்கலாமே. இப்படி நல்ல பில்டிங்கில அருண் கேட்கவும் பூபதி புன்னகைத்தான். இது மலைப்பகுதி பாருங்க. அடிக்கடி மழை வரும். ஈரம் பட்டா இதெல்லாம் கெட்டுப் போயிடும். அது போக சரியான பாதுகாப்பு இல்லாட்டி பெரிய ராஜ நாகங்கள் இதுல அடைஞ்சிடும். அதனாலதான் இப்படி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது வாசலில் ஒரு வேன் வந்து நிற்பது தெரிந்தது. மிஸ்டர் அருண், யாரோ வர்றாங்க. நான் போய் பார்த்திட்டு வர்றேன். நீங்க பார்த்திட்டிருங்க. சாரி என்றபடி பூபதி வெளியேறினான். இந்து அந்த அவுட் ஹவுஸை சுற்றி பார்வையைச் சுழற்றினாள். ராத்திரி இங்கேயா வந்தீங்க அருண்? ஆமா இந்து. உங்களை கொல்லவா முயற்சி பண்ணினாங்க? இல்ல, ஜஸ்ட் தாக்கினாங்க. ஆனா எல்லாவனும் சோத்துத் தடியன்கள். 2 பேருக்காவது மரண அடி விட்டிருக்கணும். 2 பேர் வீட்லையாவது ஒப்பாரி கேட்டாதான் மத்தவனுங்களுக்கு கொஞ்சமாவது பயம் வரும். அருண் தரையை கவனித்தான். தரை அவசரமாக சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது தெரிந்தது. 1-2 இரத்தப் பொட்டுகள் கவனக்குறைவாக விடப்பட்டிருந்தன. கருத்துப்போன இரத்தக் கரைகள் தெரிந்தன. மிகச் சிறிய கண்ணாடி துகள்களும் கீழே கிடந்தன. பாரு இந்து. அடிதடி நடந்த இடம். அவர்கள் இருவரும் அந்த அவுட் ஹவுஸினுள் சுற்றி வந்தனர். உள் அறையில் ஒரு காலி விஸ்கி பாட்டிலும் 4 கண்ணாடி தம்ளர்களும் இருந்தன. அவுட் ஹவுஸ் வாசலில் யாரோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அருண் எட்டி பார்த்தான். பொன்னி. ஹாய் என்றான் அருண். பொன்னி மிரட்சியாய் விழித்தாள். பொன்னி. என்ன விஷயம் என்றாள் இந்துஜா. முதலாளி ஐயா அவங்க 2 பேரையும் வரச் சொன்னாங்க. வைக்கீல் ஐயா வந்திருக்காங்க. இந்துஜா அருணை நோக்கித் திரும்பினாள். அவனோ பொன்னியை ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தான். அருண் இந்துஜாவின் உருமலுக்கு போலிப் பயம் பயந்தான். என்ன அவளை அப்படி முழுங்கிடுற மாதிரி பார்க்கறீங்க? பின்னாடி நியாயமா சாகப் போறா. நீதான் எப்பவும் என் கூட இருக்க போறியே. அதுதான் உன்னை விட்டுட்டு அவளை சைட் அடிக்கிறேன் சொன்ன அருணை இந்துஜா கிள்ளினாள். இஸ் என்று அருண் நெளிந்தான். இந்து பொன்னியோட நெஞ்சவயலின் அமோக மகசூலுக்கு என்ன உரம் உபயோகிக்கிறான்னு விசாரிச்சியா கண்ணு? சி எனக்கொன்னும் தேவையில்லை. அட கேட்டுக்கையேன். நீ இதைவிட அமோக மகசூல் காட்டலாம். நம்ம இளம் வாசகிகளுக்கும் உதவும் பாரு. அவ சாகறதுக்குள்ள விசாரிச்சிடு. இந்துஜா கோபமாய் உதைக்க வர அருண் விளையாட்டாக ஓடி ஒதுங்கினான். மிக மெல்லிய குரலில் அவர்கள் பேசுவது புரியாத பொன்னி அப்பாவியாய் பார்த்து கொண்டிருந்தாள். அருண் அரண்மனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இந்துஜாவும் பொன்னியும் தொடர்ந்தாள். உங்க மச்சானுங்களா என்று அருணைச் சுட்டிக்காட்டி இந்துஜாவிடம் பொன்னி கேட்ட வினாடி அருண் போர்டிகோவை தொட்டிருந்தான். அங்கே இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த பூபதி அருணையும் இந்துஜாவையும் ஹாலுக்கு அழைத்துச் சென்றான். கனமான இறுக்கம் நிறைந்த ஒருவித அமைதி அங்கே நிலவியது. வெள்ளையும் சுள்ளையுமாய் லாயர் கம்பீரமாய் இருந்தார். அவர் தலை நரைப்பின் ஆரம்பத்தில் இருந்தது. இவர்களை கண்டதும் சம்பிரதாயமாய் எழும்பினார். பூபதி அறிமுகப்படுத்தினான். இது மிஸ்டர் அருண்குமார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், காட்டுல தாவர ஆராய்ச்சி பண்றார். இவங்க மிஸ் இந்துஜா, அவரோட உதவியாளர். லாயர் நட்பாக கரம் நீட்டினார். கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் அருண்குமார். நான் தென்காசியில பிராக்டிஸ் பண்ணுறேன். அருண் அவரது கைகளை பற்ற இருவரும் சிநேகமாய் கை குலுக்கிக் கொண்டார்கள். புன்னகை பூத்துக் கொண்டார்கள். அருண் தன் பார்வையை திருப்பினான். சோபாவில் அமர்ந்திருந்த அந்த பையன் மீது அவன் பார்வை விழுந்தது. அந்த பையன் எலும்பில் தோல் மூடியது மாதிரி இருந்தான். தோல் உலர்ந்து போயிருந்தது. உதடு காய்ந்து காய்ந்து காணப்பட்டது. வெளிரிய நிறத்தில் இருந்தான். அந்த பையனை லாயர் அறிமுகப்படுத்தினார். இவன் சிவசேலநாதன், ஜமீன்தார் ராஜாவோட வாரிசு. அவன் திரும்பி பார்த்துச் சிரித்தரன். இந்துஜா அவன் பார்வைக்கு பயந்து அருணை ஒட்டிக்கொண்டு ஒண்டினாள். சிவசேலநாதன் இமைக்காத தன் கண்களால் செத்து உலர்ந்த ஒருவித வெறித்த பார்வை பார்த்தான். நெஞ்சைச் சில்லிட வைக்கும் உறைந்த பார்வை. அவர்கள் ஹாலில் கிடந்த சோபாக்களை ஆக்கிரமித்தார்கள். அருண், இந்த பையனை பார்த்தாலே பயமாயிருக்கு.
சவக்குழியில இருந்து எழுந்து வந்தவள் மாதிரி இருக்கான். எலும்புக்கூடுக்கு தோல் போர்த்து வச்ச மாதிரி இருக்கு என்றாள் இந்துஜா பயம் நிறைந்த கிசுகிசுப்பான குரலில். லாயர் ராஜப்பா நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். மிஸ்டர் பூபதி, உங்க மாமாவோட நேர்வாரிசா கருதப்படுற இந்த சிவசேலநாதனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவன் சகல வசதிகளோடும் சகல மரியாதையோடும் இங்கே இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இப்ப வாரிசு பிரச்சனை உருவாயிட்டதால நீங்க கட்டாயம் இதை ஏத்துக்கத்தான் வேண்டும். மாமாவோட உயில்படி என்று பூபதி குறுக்கிட ஆரம்பிக்கவும் லாயர் ராஜப்பா கையசைத்து நிறுத்தினார். தன் அருகிலிருந்த சூட்கேஸை எடுத்து திறந்து ஒரு கடிதத்தின் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து நீட்டினார். இப்போ அமல்ல இருக்கிறதா நாம நினைக்கிற உயிலை ரத்து செய்றதா ஜமீன்தார் ராஜா எழுதின கடிதம். பூபதி அதிர்ந்து போனான். நீங்க என்ன சொல்றீங்க லாயர் சார்? அந்த லெட்டரை பாருங்க. பூபதி பதற்றமாய் பார்த்தான். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா என்று ஆரம்பித்து ஊர் விலாசங்களை தெளிவாக்கிவிட்டு ஜமீன்தாரே தம் கைப்பட எழுதியிருந்தார். இதற்கு முன் லாயர் ராஜப்பாவால் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஆழ்வார்குறிச்சி சாமுவேல், கடையம் நாராயணன் ஆகிய சாட்சிகளோடு நான் கையெழுத்திட்ட உயிலை ரத்து செய்து புதிய உயில் ஒன்றை எழுதியிருக்கிறேன். எனது பரம்பரை சொத்துகளும் நான் சுயமாய் சம்பாதித்த சொத்துகளும் ரொக்கப் பணம், தங்க நகைகள், வெள்ளிப் பாத்திரங்கள் மற்றும் அசையும் அசையா ஸ்தாவர சொத்துகள் யாவும் எனது மறைவுக்கு பின் எப்படி யார் யாரால் அனுபவிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து நல்ல மனநிலையோடும் சுய நினைவோடும். பூபதியால் அதற்கு மேல் படிக்க முடியவில்லை. யார் யாரால் என்ற வார்த்தை அவன் மூளைக்குள் இடியாய் இறங்கி அதிர்ந்தது. யார் யாரால் என்றால் சொத்து பிரிக்கப்பட்டு சில நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெராக்ஸ் நகலை ஊன்றி கவனித்தான். இது உண்மையானதுதானா அல்லது போலியா? வளைவுகள் சுழிகள் எல்லாமே மாமாவின் எழுத்து என்றே உறுதி கூறியது. பூபதியின் கண்கள் கடைசி பகுதிக்கு போயின. எனது நேர்வாரிசும் சுவீகார வாரிசும் இந்த உயிலை நிறைவேற்ற வேண்டியது. பூபதியின் கண்கள் ரிவெட் அடித்தது. நேர்வாரிசும் சுவீகார வாரிசும் நேர்வாரிசும் சுவீகார வாரிசும். அப்படியானால் நேர்வாரிசு இந்த சிவசேலநாதனா மிஸ்டர் பூபதி என்றார் லாயர். பூபதி நிமிர்ந்தான். உங்க மாமா நேர் வாரிசு சுவீகார வாரிசுன்னு 2 வார்த்தை குறிச்சிருக்கார். இதுல சுவீகார வாரிசுங்கிறது நீங்க, நேர் வாரிசுங்கிறது இந்த சிவசேலநாதன் தான். அந்த உயில், அதாவது உங்க மாமாவோட 2வது உயில் கிடைக்கிறது வரை யார் யாருக்கு என்ன சொத்துக்களை பிரிச்சிருக்கார், முழு பாத்தியதையா அனுபவ பாத்தியதையா அப்படிங்கிற விவரம் எல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. அதனால இந்த சொத்துகளுக்கு நீங்க தற்சமயம் கார்டியனாயிருந்துக்க வேண்டியது. மற்றபடி பொருள்களையோ நிலம் நீச்சுகளையோ விற்கிற வில்லங்கம் கூடாது. லாயரின் குரலில் உறுதி இருந்தது. நீங்க சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் மாமா குறிப்பிட்டிருக்கிற நேர்வாரிசு இந்த பையன்தான்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் என்று தோளை உயர்த்திய லாயர் புன்சிரிப்புடன் சொன்னார். இந்த சிவசேலநாதன் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவன். ஹஹா, பூபதி பெருங்குரலில் சிரித்தான். பிறகு லாயரிடம் திரும்பி இதே அரண்மனையிலா என்றான். ஆமா, இதே அரண்மனையில்தான் ரகசியமா வளர்ந்திருக்கான் என்றார் லாயர் உறுதியான குரலில். இந்த ஒரு பாயிண்டே போதும் இவன் ஒரு போலின்னு நிரூபிக்கிறதுக்கு. மாமாவுக்கு பல லட்சங்கள் மதிப்புள்ள சொத்து இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். யாரோ பண ஆசை பிடிச்சவங்க இப்படி ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி விடுறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். நான் மாமாவோட வளர்ப்பு மகன், சுவீகார வாரிசு. இந்த பையன் தான் நேர் வாரிசுங்கிறத தக்க ஆதாரத்தோட கொண்டாங்க. நான் சந்தோஷமா சொத்து முழுசையும் இவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறேன். பூபதியின் குரலிலும் அவன் முகத்திலும் ஒருவித கடுமை தெரிந்தது. நானும் இதையேதான் சொல்றேன். அத்த உயில் கிடைக்கிற வரை இந்த சிவசேலநாதன் இங்கேயே இருக்கட்டும். அந்த உயில் இப்ப யார்கிட்ட இருக்கு? அத உங்க மாமாவேதான் வச்சிருந்தாங்க. திக்கான பிளாஸ்டிக் கவர்ல அரக்கு சீலோட இருக்கும். அவங்க யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்கலாம். அல்லது இங்கே அவங்க ரூம்லேயே எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம். சரி, நான் அதை தேடிப் பார்க்கிறேன். உயில் கிடைச்சதும் சிவசேலநாதன் இங்கே வரட்டும். அவன்தான் வாரிசுனு இன்னும் நிரூபணம் ஆகலையே. உயில் கிடைக்கிற வரை எவனோ ஒருத்தன் இங்கே வந்து உரிமை கொண்டாடுறத நான் அனுமதிக்க முடியாது. கரகரவென்று பல்லை கடிக்கும் சத்தம் அந்த பையனிடமிருந்து கேட்டது. அவனது வெறித்த பார்வை பதி மீது நிலைத்தது. அவன் கண்கள் கோபமாய் விரிந்தன. அவன் வாங்கிய உள்மூச்சுகட்கு உடல் விம்மி ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தியது. பூபதி உண்மையிலேயே நடுங்கிப் போனான். லாயர் பூபதியிடம் திரும்பினார். மிஸ்டர் பூபதி, இந்த சிவசேலநாதன் யாரோ ஒருவன் இல்லை. இதே அரண்மனையில 10-12 வருஷம் வாழ்ந்தவன்.
இவன் இங்கே தங்குறத நீங்க மறுத்தா நான் கோர்ட் மூலமா கூட ஆர்டர் வாங்க முடியும். மிரட்டுறீங்களா? மிரட்டல் இல்லை. உண்மையை சொன்னேன். சரி. இவன் இங்கே 10-12 வருஷம் இருந்ததா சொல்றீங்களே, அதையாவது நிரூபிக்கட்டும். லாயர் சிவசேலநாதனிடம் திரும்பினார். தம்பி தம்பி சிவசேலநாதா. என்று அவன் லாயரிடம் திரும்பினான். நீ இதே இடத்துலதான் இருந்தியா? இல்ல என்ற அவன் குரலில் கணீரென்ற ஒரு முரட்டுத்தனம் இருந்தது. அந்தக் குரலை கேட்டதும் பூபதி சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தான். வியர்த்து வழிந்தான். பூபதியின் நடுக்கத்திற்கும் காரணம் இருந்தது. இல்ல என்று சிவசேலநாதன் சொன்ன குரல் அச்சு அசலாக ஜமீன்தார் ராஜா சுப்பிரமணிய சுந்தர பூபதியின் குரல் போலவே ஒலித்தது. பொன்னி கூட பதற்றமாய் ஓடிவந்து எட்டி பார்த்தாள். லாயர் கேட்டார். சிவசேலநாதா, அப்ப நீ எங்கே இருந்த? அவுட் ஹவுஸ்ல. மீண்டும் அவனிடமிருந்து அதே கணீர்குரல். நோ, அவுட் ஹவுஸ்ல இவன் இருந்திருக்க சான்ஸே இல்ல. இங்குள்ள வேலைக்காரங்க எல்லாரும் இங்கேயே குவார்ட்டர்ஸ்ல வசிக்கிறவங்க. குவார்ட்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற அவுட் ஹவுஸ்ல மத்தவங்களுக்கு தெரியாம ஒருத்தன் 12 வருஷம் இருந்திருக்க சான்ஸே இல்லை. சிவசேலநாதன் குறுக்கிட்டான். நான் அங்கதான் இருந்தேன். கிருஷ்ணன் மாஸ்டர் தான் எனக்கு பாடம் சொல்லித் தந்தார். அப்பாவும் அடிக்கடி அங்கே வருவார். மிஸ்டர் பூபதி, அந்த கிருஷ்ணன் மாஸ்டரை கூப்பிட்டு விசாரிப்போம் என்றார் லாயர். மஹம். கிருஷ்ணன் மாஸ்டரா? அவர் இறந்து போய் 6 மாசம் ஆகுது. ஓ சாரி என்றார் லாயர் ராஜப்பா. சரி, இவன் இருந்த இடம் எது என்றாவது காட்டச் சொல்லுங்கள். பார்க்கலாம் என்ற பூபதி எழுந்தான். மற்றவர்களும் எழுந்தார்கள். வாங்க என்ற சிவசேலநாதன் அவுட் ஹவுஸை நோக்கி நடந்தான். மற்றவர்கள் தொடர்ந்தார்கள். போகும் வழியில் சிங்கா எதிர்பட்டது. அது சிவசேலநாதனை பார்த்ததும் மிரண்டு மிக பயங்கரமாக குரைக்க ஆரம்பித்தது. சிவசேலநாதன் மிக பயந்து லாயரிடம் ஒன்றினான். பூபதி ஒரு சில வினாடிகள் யோசனையாய் இருந்துவிட்டு சிங்காவை விரட்டினான். சு ஸ்டச் ஸ்டச் சிங்கா ஸ்டச் ஸ்டச். சிங்கா சற்று அமைதியடைந்தது. அவர்கள் அவுட் ஹவுஸை அடைந்தார்கள். அது கடலை செடிகள் அடைந்து வைக்கப்பட்டிருந்த அருண் சிலருடன் அடிதடி நடத்திய அதே அவுட் ஹவுஸ். அவர்கள் உள்ளே வந்தார்கள். சிவசேலநாதன் அந்த அவுட் ஹவுஸை சுற்றி சுற்றி குழப்பமாய் பார்த்தான். இருங்கள், நான் நினைவுபடுத்திச் சொல்கிறேன் என்றவன் சுவர் அருகில் சென்று பார்த்தான். தரையை பார்த்தான். இங்கே இருக்கிற செடிகளையெல்லாம் அப்புறப்படுத்துங்கள். என் அறையை காட்டுகிறேன். சிவசேலநாதன் சொல்ல பூபதி குழப்பமாய் பார்த்தான். உன்னோட ரூமை காட்டுறதுக்கு இந்த செடிகளை ஏன் அப்புறப்படுத்தணும்? பூபதி கேட்டான். சிவசேலநாதன் முறைப்பாய் பூபதியை பார்த்துவிட்டுச் சொன்னான். அப்பதான் என் ரூம் தெரியும். சரி என்ற பூபதி ஆட்களை கூப்பிடப் போனான். அருண் அந்த சிவசேலநாதனை நெருங்கினான். தம்பி டி, உங்க வீட்டுல நீ எத்தனையாவது பையன்? நான் ஒரே பையன்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் ஒதுங்கினான். அருண் லாயரை நோக்கிப் போனான். லாயர் இந்துஜாவுடன் மிக சுவாரஸ்யமாக கதையடித்துக் கொண்டிருந்தார். லாயர் சார், அம்மாவுக்கு நான் ரொம்ப பிரியம். நான் தானே வீட்டுல கடைசி பிள்ளை. இந்துஜா சொல்லிக் கொண்டிருந்தாள். பின்னே இந்த அருண்கிட்ட எப்படி மாட்டின? அருண் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம். அப்பாவும் ஒரு தாவர ஆராய்ச்சியாளர். அருண் அவர்கிட்ட மூத்த உதவியாளரா இருந்தார். அப்பாவுக்கு பிறகு அருண் ரிசர்ச்ல ஈடுபட்டார். நான் அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். இந்த மாதிரி அழகையும் இளமையையும் வச்சுகிட்டு அவனை மாதிரி வயசு பையன் கூட வரலாமா? ஏன் வரக்கூடாதா? மச் சுத்த விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிறியே. சரி, அருண்கிட்ட என்ன வேலை செய்யற? நான் அவரோட அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்னா அவருக்கு எல்லா விஷயத்துலையும் உதவி செய்யணும். எல்லா விஷயத்துலையுமா என்று பெருமூச்சு விட்டார் லாயர். LDIT. எவ்வளவு சம்பளம்? 1500 சார். இந்துக்குட்டி, நீ என்னோட ஆபீஸுக்கு வந்திடேன். உனக்கு மாசம் 2000 தரேன். மாசம் 2000-ஆ? ஆமா சுளையா 2000. 2000 மாசச் சம்பளம் தர்றதானா வந்திடலாம்தான். ஆனா சும்மா சொல்லும்மா. எந்த பிரச்சனையானாலும் சமாளிச்சுடலாம். விடமாட்டேன்னாலும் கோர்ட்ல கேஸ் போட்டு அடிச்சிடலாம். பிசாத்து புரபசர்தானே அவன். உன்னை அதில்லை சார். உங்களுக்கோ வயசாயிடுச்சு. பாருங்க, தலையெல்லாம் நரைச்சிடுச்சு. சார், எங்க பாட்டியை வேணா அனுப்பட்டா? உங்க வயசுக்கு அவங்கதான் லாயக்கு. லாயருக்கும் இந்துஜாவுக்கும் பின்னால் நின்று கவனித்துக் கொண்டிருந்த அருணிடமிருந்து ஒரு கழுக். திரும்பி பார்த்த லாயர் ஓர் அசட்டுச் சிரிப்பு சிரித்தார். பூபதி ஆட்களை அனுப்பியிருக்க அவர்கள் அங்கிருந்த மாட்டுத் தீவனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள். ஒருவித கார நெடி அதிலிருந்து புறப்பட்டு மூக்கில் நமைச்சலை ஏற்படுத்தியது. அருண் 2 தடவை மூக்கை உறிஞ்சினான். என்ன அருண், மூக்கை உறிஞ்சிங்க? இது ஒரு மாதிரி நெடியா இல்ல?
இது மூக்கை உருத்துற நெடியாத்தான் இருக்குது. ஆனா ராத்திரிக்கு இங்கே வந்தப்ப வேற மாதிரி நெடி அடிச்சதா தோணுது. அது கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி. அருண் யோசனையாய் இருந்தான். சட்டென சிங்காவின் மிரட்சியான குரைப்பு சத்தம் கேட்டு அருணின் யோசனை கலைந்தது. அவன் திரும்பி பார்த்தான். சிங்கா ஒருவித கோபமாய் குரைத்து கொண்டு சிவசேலநாதனை நோக்கி பாய்ந்து வந்தது. சிவசேலநாதன் பயமும் மிரட்சியுமாய் ஓடிவந்து லாயரை அணுகினான். லாயர் சிங்காவை விரட்டும் முயற்சியில் சு சு என்றபடி கைகளை அசைத்தார். 2 வேலைக்காரர்கள் சிங்காவை தொட்டு தட்டி அடக்கிக் கொண்டு போனார்கள். சிவசைலநாதன் அரண்டு போயிருந்தான். வியர்த்து வழிந்தான். மூச்சிரைத்தான். நாயை கட்டி போடுங்கப்பா. புது ஆளை கண்டதும் குலைக்குது பாருங்க என்றார் லாயர். அவுட் ஹவுஸில் வைக்கப்பட்டிருந்த செடிகள் அப்புறப்படுத்தப்பட்டன. முதலில் சிவசேலநாதன் லாயருடன் உள்ளே வந்தான். பூபதி அவர்களை தொடர்ந்தான். கடைசியாக இந்துஜாவும் அருணும் வந்தார்கள். அந்த அவுட் ஹவுஸின் முதல் அறை குப்பையும் கூளமுமாக இருந்தது. 4 அடிக்கு 4 அடி பலகை அரை அடி காலில் நின்று கொண்டு இருந்தது. இந்த பலகையை தூர எடுங்க என்றான் சிவசேலநாதன். எதுக்கு என்றான் பூபதி. என்னோட ரூமுக்கு போறதுக்கு சொன்ன சிவசேலநாதனை ஒரு மாதிரியாக பார்த்த பூபதி அந்த பலகையை ஒருபுறமாக நகர்த்தினான். மொசைக் தரையில் அந்த செவ்வக கீறல் தெரிந்தது. பூபதி வியப்பாய் பார்த்தான். அருணும் உதவி செய்து பலகையை தூக்கி வைத்துவிட்டு அக்கீறலை முழுமையாய் பார்த்தார்கள். அது ஒரு நிலவறை கதவு என்பது சட்டென்று புரிய எல்லாரும் வியப்பானார்கள். லேசாக அசைத்து தூக்க அது ஒரு கதவு போல் திறந்து கொண்டது. உள்ளே படிகள் தெரிந்தன. வெளிச்சம் குறைவாக இருந்தது. நான் இங்கேதான் இருந்தேன். வாங்க என்ற சிவசேலநாதன் கீழே இறங்க அவனை தொடர்ந்து மற்றவர்களும் படிகளில் இறங்கினார்கள். பக்கச் சுவரில் கையை வைந்தபடி 2 படிகள் இறங்கிய சிவசேலநாதன் சுவிட்ச் ஒன்றை தட்ட டியூப் லைட்கள் எரிந்தன. கீழே போக போக அந்த அறை தெளிவாக தெரிந்தது. அது ஒரு விசாலமான அறையாக இருந்தது. அங்கே ஒரு கட்டில், 2 நாற்காலிகள், ஒரு மேசை ஆகியவை இருந்தன. உள்ளேயே ஒரு டாய்லெட்டும் பாத்ரூமும் இருந்தன. வென்டிலேட்டர் காற்றாடிகள் இணைக்கப்பட்டிருந்தன. அந்த அறையுடன் இணைந்த இன்னோர் அறையும் இருந்தது. அங்கு 3 பிரம்பு நாற்காலிகள் இருந்தன. 2 மர செல்ஃப்களும் ஒரு மர பீரோவும் இருந்தன. ஓர் ஆள் வசிப்பதற்கான எல்லாவித வசதிகளும் இருந்தன. லாயர் பூபதியை பார்த்தார். பூபதியோ வியப்பின் எல்லையில் எதுவும் பேசத் தோன்றாமல் நின்று கொண்டிருந்தான். என்ன மிஸ்டர் பூபதி, இந்த நிரூபணம் போதுமா அல்லது இன்னும் கோர்ட் ஆர்டர்தான் வேணுமா கேட்ட லாயரை எரிச்சலோடு பார்த்தான். பிறகு திரும்பி அருணை பரிதாபமாக பார்த்தான். கர்ச்சிப்பை எடுத்து முகத்தையும் கழுத்தையும் துடைத்தான். எனக்கு ஒரே குழப்பமாய் இருக்கு. இந்த பையன் அரண்மனையில் தங்கட்டும். அவர்கள் வெளியில் வந்தார்கள். நான் இந்த இடங்களை சுற்றி பார்க்கணும் என்றான் சிவசேலநாதன். வா, நான் காட்டுகிறேன் என்ற லாயர் அவனை கூட்டிக் கொண்டு நடந்தார். அவர்கள் நகர்ந்ததும் பூபதி அருணிடம் வந்தான். பார்த்தீங்களா மிஸ்டர் அருண், லாயர் அது இதுன்னு சொல்லி அந்த பையனை உள்ள வச்சிட்டார். நீங்க அவர்கிட்ட எதுவும் பேசாம வேடிக்கை பார்த்துகிட்டிருக்கீங்க. இஸ், கோபப்படாதீங்க மிஸ்டர் பூபதி. என்னை ஒரு தாவர ஆராய்ச்சியாளர்னுதான் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. நான் ஊடே புகுந்து ஏதாவது பேசினா அவர் லாயர்ங்கிற முறையில ஜமீன் செலவுல இந்த அரண்மனையிலே நாங்க தங்குறதை கூட ஆட்சேபிக்க முடியும். மஃப்ச், என்னை சுத்தி வசமா சதிவலை பின்னுறாரு மிஸ்டர் பூபதி. இந்த ஆச்சரியப்பட்டுட்டிருந்தீங்களே, நிலவரை விவகாரம் உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப. ஆமா மிஸ்டர் அருண், இந்த நிலவரை இதுவரை எனக்கு தெரியாமத்தான் இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானும் இத்தனை வருஷமா இந்த பங்களாவில இருக்கிறேன். இது எனக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கு. அப்போ இந்த சிவசேலநாதன், அவன் மேல சந்தேகமாத்தான் இருக்கு. மாமா மாதிரியே குரல் இருக்கு. நிலவரை மாதிரி ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு புரியல. இவன் உண்மையிலேயே உங்க மாமாவோட வாரிசா இருப்பானோ? எனக்கு எதுவுமே புரியல அருண். ஆனா இவன் சொல்ற மாதிரி 12 வருஷம் இங்கே அவன் வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த நிலவரையை துல்லியமா அடையாளம் காட்டி இறங்கிட்டானே, அதுதான் எனக்கும் புரியல என்ற பூபதி குழப்பமும் திகைப்புமாய் இருந்தான். அருணும் பூபதியும் பேசிக்கொண்டிருக்க இந்துஜா அருகில் நின்று வாய் பார்த்து கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் லாயரும் சிவசேலநாதனும் திரும்பி வந்தார்கள். மிஸ்டர் பூபதி, எனக்கு மத்தியானம் ஒரு கேஸ் ஹியரிங் இருக்கு. சோ, நான் கிளம்பணும். சாப்பிட்டுட்டு போகலாம். பரவாயில்லை, இனிமே நான் அடிக்கடி வர வேண்டியதிருக்கும். சாப்பிட்டுக்கிறேன். சிவசேலநாதனை ஸ்பெஷலா கவனிச்சிக்குங்க. அவன் உயிருக்கோ நலத்துக்கோ எந்தவித பாதிப்பும் வந்திடக்கூடாது. நீங்கதான் அவனுக்கு பொறுப்பு. சற்று நிறுத்திய லாயர் சற்று தாழ்ந்த குரலில் தொடர்ந்தார். சிவசேலநாதன் நிலவரையிலேயே வளர்ந்திட்டதால ஆரோக்கியமா இல்ல.
பெருஞ்சொத்துக்கு வாரிசாக போறதால அவனுக்கு பாதுகாப்பும் இல்ல. அதனால ஆழ்வார்குறிச்சியில இருந்து வாரம் 2 நாள் ஒரு டாக்டரும் போலீசும் வந்து பார்த்திட்டு போவாங்க. லாயர் சார், என்ன இது? போலீஸ் டாக்டர்னுட்டு வாரிசு இல்லாத சொத்துங்கறதால குழப்பம் பண்றீங்களோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க நடவடிக்கைகள் விபரீதமா இருக்கு. நோ நோ கூல் டவுன் மிஸ்டர் பூபதி. நேர் வாரிசு இல்லைன்னு நினைச்சிட்டிருந்த ஒரு பெரும் சொத்துக்கு திடீர்னு வாரிசு இருக்கிறது தெரிய வந்தா ஆபத்து வருமோன்னு பயப்படுறது சகஜம்தானே. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. சும்மா ஒரு முன்ஜாக்கிரதைதான். பூபதி வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான். அப்புறம் மிஸ்டர் பூபதி, சிவசேலநாதன் 12 வருஷமா லோன்லியா இருந்தவன். இப்பதான் வெளி உலகத்துக்கு வந்திருக்கான். ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சுக்குங்க. பிரச்சினை ஏதும் உருவாகிடாம பார்த்துக்குங்க. இது என்னோட தனிப்பட்ட ரிக்வெஸ்ட். அப்புறம் சிவசேலநாதனுக்கு ஒரு வசதியான அறை ஒதுக்கி கொடுத்திடுறீங்களா? வாங்க என்றான் பூபதி வெறுப்பாக. அவர்கள் அரண்மனை நோக்கிச் சென்றார்கள். வழியில் லாயர் பூபதியை நெருங்கி பேசினார். மிஸ்டர் பூபதி, இந்த சிவசேலநாதன் அவனுடைய அப்பாவின் இந்த அரண்மனையில் சகல கௌரவத்தோடும் சகல மரியாதையோடும் சகல வசதிகளோடும் தங்கியிருக்கணும். அதுதான் சொல்லிட்டீங்களே சார். நான் கவனிச்சுக்கிறேன். அவர்கள் அரண்மனையை அடைந்தார்கள். வலக்கோடியில் ஓர் அறை சிவசேலநாதனுக்காக ஒதுக்கப்பட்டது. லாயர் ராஜப்பா அவனை அந்த அறையில் தங்க வைத்துவிட்டு புறப்பட்டார். பயங்கரங்கள் நிறைந்த இரவை நோக்கி நேரம் மெல்ல மெல்ல ஊர்ந்தது. இரவு சாப்பாட்டிற்காக பூபதி டைனிங் ஹாலுக்கு வந்தான். வந்தபோது சிவசேலநாதனும் அங்கே இருந்தான். அவனை பார்த்தபோதே பூபதிக்கு எரிச்சலாய் வந்தது. வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்தவன் அவனை நோக்கி தற்செயலாக பார்த்து நிறைய அதிர்ந்தான். அந்த சிவசேலநாதன் கண்களை மூடிய நிலையில் எந்தவித அசைவும் இன்றி இருந்தான். அவன் வாய் திறந்த நிலையில் இருந்தது. அதை பார்த்ததும் பூபதிக்கு புரிந்தது. சிவசேலநாதன் செத்து போய்விட்டான். பூபதி அவனை பதற்றமாய் நெருங்கி பார்த்தான். மூச்சுவிடும் இயக்கமோ அசைவோ தெரியவில்லை. மெல்ல அவனை நெருங்கிய பூபதி அவனை தொட்டு பார்த்தான். சிவசேலநாதனின் உடல் சில்லிட்டு போயிருந்தது. பதறிப்போன பூபதி மெதுவாக அவன் கையை பிடித்து நாடி பார்த்தான். பதற்றத்தில் துடிப்பது போலவும் தெரிந்தது. துடிக்காதது போலவும் தெரிந்தது. பூபதி வியர்த்து போனான். லாயர் இவனை கொண்டு வந்து விட்டுவிட்டு போன அந்த இரவுக்குள்ளேயே இவன் பிரச்சனையை உருவாக்கிவிட்டானே. இவன் இயற்கையாக இறந்தான் என்றால் லாயர் நம்புவாரா என்ன? பூபதி நடுங்கிப் போனான். இப்போது என்ன செய்வது? இரவில் கூட வியர்த்தது பூபதிக்கு. யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக இந்த சடலத்தை அப்புறப்படுத்தி விடலாமா? அல்லது அருணை அழைத்து அவனிடம் ஆலோசனை கேட்கலாமா? அல்லது சட்டென அவனுக்கு அந்த உணர்வு வந்தது. இன்னும் அந்த பிணத்தின் கையை பிடித்துக்கொண்டே இருக்கிறோமே. சட்டார் என்று கையை உதறிக்கொண்டான். சிவசேலநாதனின் கை சட்டென அந்த சாப்பாட்டு மேஜையில் மோத உடம்பில் ஓர் அசைவு தெரிந்தது. உடல் ஒருவிதமாக முறுக்கிக் கொண்டு நிமிர்ந்தது. கண்களில் இமை விலக ஈ வீல் என்று வினோதமாக அலறிக்கொண்டு ஒருவிதமாக ஓடினான் பூபதி. திகிலடித்து நடுங்கிக் கொண்டிருந்தான். விரைவாக ஓடி அருண் இருந்த அறைக்கு வந்த அவன் வியர்த்திருந்தான். கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பயத்தில் மிடறு விழுங்கினான். அருண், ஹலோ சார். தடுமாற்றமும் அவசரமுமாய் அருண் இருந்த அறை கதவை தட்டினான். அருண் கதவை திறந்து அச்சத்தில் வெளிரிப் போய் நின்றிருந்த பூபதியை பார்த்து வியந்தான். அருண். அவன் அந்த பையன். அது பிசாசு. அவன் பேய். அவன் மனிதன் இல்லை. அருண். அருண் பேச முடியாமல் தடுமாறினான். மிஸ்டர் பூபதி, என்ன இது? பேயாவது பிசாசாவது? பதற்றப்படாமல் நடந்ததை சொல்லுங்க. அது அந்த சிவசேலனா? பூபதி சொல்ல ஆரம்பித்த வினாடி கிச்சனில் ஒரு பெண்ணின் அலறலும் பாத்திரங்கள் உருண்டு விழும் சத்தமும் கேட்டது. அருண் முதலில் சுதாரித்துக் கொண்டு ஓடினான். பூபதியும் பயமும் பதற்றமுமாய் பின்தொடர்ந்தான். அவர்கள் டைனிங் ஹாலுக்கு வந்தபோது சிவசேலநாதன் அமைதியாய் உட்கார்ந்திருந்தான். அந்த டைனிங் ஹாலில் வேலைக்காரன் ஒருவன் விழுந்து கிடந்தான். டைனிங் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் உரிய வாசலில் சமையல்காரி விழுந்து கிடந்தாள். அவள் அருகில் 2 பாத்திரங்கள் விழுந்து கிடந்தன. சப்பாத்திகளும் குருமாவும் சிதறிக் கிடந்தது. அருண். இவன் அன் பதற்றமாய் அருணை நெருங்கி ஒண்டிய பூபதியை அருண் அலட்சியமாய் பார்த்தான். இவனுக்கு என்ன பூபதி? இவன் கண்ணை பாருங்க. அருண் பார்த்தான். கண்ணுக்கு என்ன? ஓ, ஒன்றுமில்லையா? இல்லையே. ஏன்? நான் பார்க்கும்போது இவன் செத்துக் கிடந்தான். அருண். நான் தொட்டு பார்த்தேன். உடம்பு கூட ஜில்லிட்டிருந்தது. பிறகு இவன் உடலை முறுக்கிக் கொண்டு நிமிர்ந்தான். அப்போது இவன் கண்ணைன் திறந்தான். கண்கள். அவன் கண்கள் கருவிழி இல்லாமல் சுத்த வெள்ளையாய்
ஐயோ, நினைக்கவே பயங்கரமாக இருக்கிறதே. கருவிழி இல்லாமலா? வாட் நான்சென்ஸ் என்ற அருண் சிவசேலநாதனை பார்த்தான். அவன் எதுவுமே நடவாதது போல இவர்கள் பேச்சை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் கருவிழிகள் இருந்தன. அருண் பூபதியை விடுத்து கீழே கிடந்தவனை நெருங்கியிருந்தான். அவனை மெதுவாக புரட்டி பார்த்தான். இதற்குள் அலறல் கேட்டு சமையல்காரியின் கணவனும் அவனது பக்கத்து வீட்டு பெண்ணும் வந்திருந்தார்கள். இந்துஜாவும் கூட அங்கே வந்திருந்தாள். வேலைக்காரனையும் சமையல்காரியையும் புரட்டி தூக்கி ஒரு விரிப்பை படுக்கை போல விரித்து படுக்க வைத்தார்கள். அந்த அறையில் இருந்த பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து தெளித்ததில் வேலைக்காரனும் தொடர்ந்து சமையல்காரியும் விழிப்பிற்கு வந்தார்கள். மிரள மிரள விழித்தார்கள். முகத்தை திருப்பி சுற்றுமுற்றும் பார்த்த அவர்கள் பார்வையில் சிவசை நாதன் பட, ஐயோ, பேய், இப்பேய் என்று ஒன்றாக அலறினார்கள். சிவசேலநாதன் நிதானமாக எழுந்து தன் அறைக்கு போனான். கண்களை இறுக மூடியிருந்த சமையல்காரி கேட்டாள், அந்த பேய் ஆள் போயிட்டானா? ஐயோ, என்ன பயங்கரம்! அட, அவன் பேயில்லம்மா, மனுஷன்தான். ஏதோ அவனோட போதாத நேரம் சரியான சாப்பாடு ஏதும் கிடைக்காம இப்படி ஒல்லியா இருக்கான். ஐயோ, அது போயிட்டா. ஐயோ மவராசா, என்ன உட்டுடுங்க, அவன் போயிட்டான். சொல்லு, என்ன நடந்துச்சு? அந்த பெண் மெதுவாக கண் திறந்து பார்த்தாள். டைனிங் டேபிளை பார்த்து சிவசேலநாதன் அங்கில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாக நிமிர்ந்து உட்கார்ந்தாள். வேலைக்காரனோ இன்னும் அரண்டு போன நிலையில் பிரமை பிடித்தவன் போல அசையாமல் விழித்து கொண்டிருந்தான். அது மனுஷன் இல்லைங்க, பேய். இப்பேயே தான். நான் என் கண்ணால பரர்த்தேன். பேயேதாங்க. கருமொழி இல்லாம என்னை ஒரு பார்வை பார்த்ததே. ஐயோ, ஏதோ என்னோட நல்ல நேரம் நான் பொழைச்சேன். அது என்னை ஒரே அடி மட்டும் அடிச்சிருந்தா ரத்த ரத்தமா கக்கி செத்து போயிருப்பேனே. அந்த இடத்தில் ஒரு மயான பார்த்து கொண்டு இருந்தார்கள். அமைதி நிலவியது. எல்லோரும் மவுனமாய் சமையல்காரியையே, ராசா, அந்த பேய ராவே தொரத்தி விட்டுடு. இல்ல, இங்க மனுசங்க குடியிருக்க முடியாது. இந்துஜா பயந்து போயிருந்தாலும் அந்த சமையல்காரியை சற்று ஆஸ்வாசப்படுத்தினாள். அவள் சற்று நிதானமானாள். அவளிடம் இருந்த அவர்கள் கவனம் வேலைக்காரனிடம் திரும்பியது. அவன் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தான். கிழக்கு வெளுக்க ஆரம்பத்திருந்த வெளிச்சத்தில் இப்போது கல்லறை மேல் கவிழ்ந்து கிடந்த அந்த உருவம் அருண் கண்ணுக்கு தெளிவாய் தெரிந்தது. அது ஆண் உருவமல்ல, பெண். அந்த உருவத்தை பார்த்து ஊகித்த அருண் கடக்கென்று அதிர்ந்தான். அந்த கேட்டை கவனித்தான். அது இரட்டை கதவுகள் கொண்ட ஒரு கேட். உள்பக்கமாக வெறுமனே கொண்டி மட்டுமே போடப்பட்டிருந்தது. அவசர அவசரமாய் அந்த கொண்டியை விடுவித்து கேட் கதவுகளில் ஒன்றை தள்ளித் திறந்தான். சின்ன அதிர்வுடனும் மிக மெல்லிய கிரிச் ஒலியுடனும் அந்த கதவு திறந்து கொண்டது. அந்த சின்ன சலனங்களால் மரங்களில் அடைந்திருந்த பறவைகள் கலைந்து கிச் 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 சத்தங்களுடன் சடசடவென சிறகடித்து பறந்தன. அதிகாலையின் அமைதியை இந்த சத்தம் கலைத்தது கூட சற்று பயம் தரக்கூடியதாக இருந்தது. அருண் மெதுவாக அடியெடுத்து வைத்து மயானத்தினுள் நுழைந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். உள்ளுக்குள் வெட்டியான் வீடு தெரிந்தது. ஆனால் இந்த சலனங்களால் அங்கிருந்தவர்கள் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அருண் அந்த பெரிய கல்லறையை நெருங்கினான். அங்கே விழுந்து கிடந்தது பொன்னி. அருண் தடதடக்கும் இதயத்துடன் பொன்னியை அடைந்து அவளை புரட்டி பார்த்து அதிர்ந்தான். அவளது செழிப்பான நெஞ்சு பகுதியில் ஆழமான ஒரு காயம் தென்பட்டது. நிறைய ரத்தம் வெளிப்பட்டு ஈரம் காய்ந்து ஒருவித கொள்கோழப்பான பசை போல நெஞ்சு முழுவதும் பரவியிருந்தது. கல்லறையிலும் இரத்தக் கரைகள் தெரிந்தன. கொலை, மிகவும் கொடுமையான முறையில் செய்யப்பட்ட துல்லியமான கொலை. அருண் கைகளில் பிசுபிசுப்பாய் இரத்தத்தை உணர்ந்தான். மெதுவாக பொன்னியின் முகத்தை திருப்பினான். அந்த குழந்தைத்தனமான முகம் இப்போது இரத்தமின்றி வெளிரி போயிருந்தது. வாய் திறந்த நிலையில் இருந்தது. கண்கள் கூட மூடாமல் ஒருவித நிலைத்த பயப்பார்வையில் இருந்தது. அவள் முன்பு கிடந்த நிலையிலேயே அவளை மீண்டும் கிடத்திய அருண் அந்த இடத்தை சோதிக்க ஆரம்பித்தான். ஏதாவது தடயம் கிடைக்குமா? அக்கல்லறையை இரண்டொரு முறை சுற்றி வந்த அருண் வேறெதுவும் தடயம் கிடைக்காமல் திரும்ப முற்பட்டான். சட்டென அவன் பார்வையில் அந்த வெட்டியான் வீடு தென்பட அருண் அதை நோக்கிப் போனான். வீட்டை நெருங்கியபோது கதவில் தொங்கிய பூட்டு பார்வையில் பட்டது. சே என்றான் அவன் வெறுப்பாக. என்றாலும் சன்னல் கதவு திறந்தபடி இருக்க அந்த சன்னலை நோக்கிப் போனான். சன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான். அது வெட்டியான் வீடாகத் தெரியவில்லை. 3 பிரம்பு நாற்காலிகளும் ஒரு பிரம்பு டீபாயும் மட்டும் கிடந்தன. மற்றபடி அங்கு எதுவும் இருக்கவில்லை. பார்த்ததுமே புரிந்தது, இது யாரும் வசிக்கும் வீடல்ல, யாரோ வந்து போகும் வீடு. அருண் அந்த சன்னலிலிருந்து விலகினான். அரண்மனை நோக்கி போகலானான். அருண் கொந்தளிக்கும் மனத்துடன் அரண்மனைக்கு நடந்தான். அவனது நடையில் முன்பு போல துள்ளல் இல்லை. ஒரு சோர்வு தெரிந்தது.
மனதில் பொன்னி நிறைந்திருந்தாள். அந்த இளம் பூவை கொன்றது யார்? அவளை கொலை செய்ய எப்படி மனம் வந்தது? பொன்னி கிடந்த அக்கல்லறை மிக பிரம்மாண்டமாக இருந்தது. கலை உணர்வோடு கட்டப்பட்டிருந்தது. ஆகவே அது பெரிய ஜமீன்தாரின் கல்லறையாகத்தான் இருக்க வேண்டும். அதன் மீது பொன்னியை கொன்று போட்டுவிட்டு போனது யாராக இருக்கும்? இது ஜமீன்தாரின் சாம்ராஜ்யம். இப்போது பூபதியின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரதேசம் இது. அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அப்படியானால் இந்த கொலையின் சூத்திரதாரி பூபதியாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் அருணுக்கு வந்தது. பொன்னியை எதற்காக கொலை செய்திருப்பான்? அரண்மனைக்கு வந்து பூபதியின் அறையை எட்டி பார்த்தான். இரவு முழுவதும் பயந்து பயந்து தூங்காமல் இருந்த பூபதி அப்போதுதான் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பி தகவல் சொல்லலாமா என்று யோசித்து தன் முடிவை மாற்றிக்கொண்டு தன் அறைக்கு வந்தான். இந்துஜா அந்நேரமே குளித்து முடித்து ஃபேனிற்கு அடியில் நின்று தலை உலர்த்தி கொண்டிருந்தாள். ஹாய், குட் மார்னிங் அருண். சாரி இந்து, டெட் மார்னிங். பொன்னி செத்து போயிட்டா? ரியலி? இந்துஜா ஏகமாய் அதிர்ந்தாள். ஆமா இந்து, அவளை கொன்னு ஜமீன்தார் கல்லறை மேல போட்டிருக்காங்க. இப்படி திடீர்னு எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு தெரியல. இந்து யோசனையாய் கூரையை பார்த்தாள். அருண், எனக்கு கவலையாயிருக்கு. பாவம் பொன்னி, அவ செத்ததும் இரக்கம் பொத்துக்கிட்டு வந்திடுமே. அந்த அபார மகசூலின் ரகசியத்த கேட்டுக்கன்னு சொன்னேன். இப்ப அவளே அறுவடை ஆயிட்டா. இப்ப வருத்தப்பட்டு என்ன புண்ணியம்? சி, உங்களுக்கு எந்த நேரம் பேசணும்னே தெரியல. அது பாவம் சின்ன பொண்ணு, அப்பாவியான பிள்ளை. அருண் கட்டிலில் விழுந்தான். கண்கள் இரவு தூங்காததால் எரிய ஆரம்பித்தன. உடலை நெளித்து கொடுத்துவிட்டு எழுந்தான். பூபதியின் அறையில் சின்ன சின்ன சலனங்கள் தோன்றின. அருண் எழுந்து கொண்டான். பூபதியின் அறைக்கு போய் கதவை தட்டினான். திறந்த பூபதி கண்கள் சிவக்க இருந்தான். ஹோ அருண் என்று சிநேகமாய் சிரித்தான். பூபதி, காலையிலேயே ஒரு ஷாக் நியூஸ். ஷாக் நியூஸா? என்ன அருண்? கேட்ட பூபதியின் குரலில் நடுக்கம் இருந்தது. பொன்னி செத்துப் போயிட்டா? பொன்னி செத்துப் போயிட்டாளா? எப்படி எப்படி என்ற பூபதியின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. இது உண்மைதானா அல்லது நடிப்பா? அருணால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது உண்மை போலவும் தோன்றியது, நடிப்பதாகவும் பட்டது. பொன்னி கொலை செய்யப்பட்டிருக்கா மிஸ்டர் பூபதி? கொலையா? ஆமா, அவளை கொன்னு மயானத்துல போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்று பரபரப்பாய் புறப்பட்டான் பூபதி. அருணும் இந்துஜாவும் அவனுடன் வந்தார்கள். வேலையாள்களில் சிலரும் வந்தார்கள். அந்த கோஷ்டி மயானத்தை அடைந்தது. அட, பெரிய ஜமீன்தார் கல்லறை மேலேயில்ல கிடக்கிறா என்றான் வேலைக்காரர்களில் ஒருவன். பூபதி, சென்னாயோ கழுதைப்புலியோ குதறியிருக்கும் என்றான். அவர்கள் மயானத்தை அடைந்து உள்ளே நுழைந்து கல்லறையை நெருங்கினார்கள். புரட்டுடா என்றான் பூபதி. ஒரு வேலைக்காரன் புரட்டினான். நெஞ்ச பகுதியில் கருஞ்சிவப்பாய் உறைந்த ரத்தம். அருண், இது ஏதோ காட்டு விலங்கோட வேலை தான். சென்னாய் கழுதைப்புலி எல்லாம் கழுத்தை குறிவைச்சுத்தான் பாயும். கழுத்து அகப்படாம கடி நெஞ்சுல விழுந்திருக்கு என்றான் பூபதி பரிதாப குரலில். இரண்டொருவர் ஆமாமுங்க போட்டார்கள். அருணுக்கு அவன் சொல்வதில் ஒப்புதல் இல்லை. காயம் கத்தி போன்ற கூரான ஆயுதத்தால் ஏற்பட்டது போல தெரிந்தது. போலீசுக்கு இன்பார்ம் பண்ணணுமில்லையா மிஸ்டர் பூபதி? போலீஸ்கா? எதுக்கு? இது காட்டு விலங்கோட வேலைதான். ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு பாடிய டிஸ்போஸ் பண்ணிடலாம். பொன்னியோட வீட்டுல அவளுக்குன்னு யாரும் கிடையாது. எல்லாம் தான். ஒரே ஒரு கிழவி மட்டும்தான் பொன்னிக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு இருக்கிறா. அவள நான் சமாளிச்சுக்கறேன் என்ற பூபதி தன்கூட வந்திருந்தவர்களில் 2 பேரை பார்த்து, குப்புசாமியும் கந்தனும் குழிவெட்டுங்க என்று ஆணை கொடுத்தான். ஒரு சாவை சர்வசாதாரணமாக பூபதி கையாளுவதைக் கண்டு அருண் அதிர்ந்து போயிருந்தான். இந்துஜாவும் உறைந்து போய் நின்றிருந்தாள். அருண் சிந்தனையிலிருந்தான். இதை இப்படியே விட்டுவிட அவனுக்கு மனமில்லை. மெல்ல பூபதியை நெருங்கினான். மிஸ்டர் பூபதி, நான் ஒன்னு சொல்றேன், யோசிச்சு பாருங்க. என்ன அருண்? இந்த பொன்னி அவ வீட்டுல எத்தனையாவது பிள்ளை? இவதான் தலைப்பிள்ளை. இவளுக்கு பிறகு இவ அம்மா இன்னொரு குழந்தையை பெத்தா. பிரசவத்துல 2 பேரும் போய் சேர்ந்திட்டாங்க. பொன்னிக்கு கல்யாணமாகலையே. இல்ல, அவளுக்கு யார் கூடவாவது தொடர்பு உண்டா? தொடர்பா? கிடையாது. அவ ஒரு மாதிரியான பொண்ணு. அமாவாசையன்னிக்கு கன்னிப் பொண்ணு, அதுலயும் தலைப்பிள்ளை. இப்படி வன்கொலையா சாகறது நல்லதுக்கில்லைன்னு சொல்லுவான். அருண் முடிக்கும் முன் பூபதி அலறினான். ஐயையோ அருண், போச்சு என்றான் பயக்குரலில். என்ன என்று கேட்ட அருணின் குரலிலும் பதற்றம் தெரிந்தது. அந்த சிவசேலநாதன் ஆவி பிடிச்ச பிசாசு பயலா இருக்கான்.
இங்கே இந்த பொன்னி இயற்கையா சாகாம வன் கொலையா செத்திருக்கா. அதுவும் அமாவாசை ராத்திரியில. அந்த ஆவி வந்து இந்த தலைப்பிள்ளை கண்ணி ரத்தத்த குடிச்சிருந்தா அதுக்கு பலவித அமானுட சக்திகள் கைகூடும்னு ஒரு ஐதீகம். அருணும் பதற்றப்பட்டான். அப்படின்னா ஒரு பெரிய விபரீதமே நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆமா அருண். அந்த சிவசேலநாதன் விவகாரத்துல இப்படி நடந்திருந்தா வேற வினையே வேண்டாம். பூபதி வியர்த்தான். பயத்தில் ஆடிப்போயிருந்தான். அருண், இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. மலையாள மந்திரவாதி ஒருத்தர் இருக்கார். மூசானு பேரு. அவரு இந்த ஆவி, பேய், பிசாசு, பில்லி சூனியம் விவகாரங்கள்ல நிபுணர். அவர வரவழைச்சா இந்த சிவசேலநாதன் உடம்புல இருக்கிற ஆவியை கட்டிடுவாரு. அப்படியா? அவரு எங்கே இருக்காரு? செங்கோட்டையில. மூசானு சொன்னா அந்த ஏரியாவில ரொம்ப பிரபலம். தென்காசி, குற்றாலம் ஏரியாவில் விசாரிச்சா தெரியும் அவர் பெருமைகளை பற்றி. பொன்னியை இங்கேயே புதைச்சிடலாம். மூசாவை உடனடியா வரவழைச்சு பூஜை ஏற்பாடுகளை கவனிக்கலாம். சொன்ன பூபதி அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க உடனடியாக அரண்மனைக்கு திரும்பினான். வேறு வழியின்றி அருணும் இந்துஜாவும் அவனுடன் திரும்பினார்கள். அவர்கள் அரண்மனைக்கு வந்தபோது அங்கே தேவா இருந்தான். அருணும் இந்துஜாவும் அவனை பார்வையால் ஆராய்ந்தார்கள். அவன் அடி வாங்கியதற்கு ஏதாவது தடயம் இருக்குமா? அவன் பாலிஷ் போட்ட கருங்கல் மாதிரி இருந்தான். இவர்களை பார்த்ததும் நட்பாய் சிரித்தான். தேவா, நீ அவசரமா செங்கோட்டைக்கு போக வேண்டியதிருக்கு. செங்கோட்டைக்கா? ஆமா. அங்கே மூசானு ஒரு மந்திரவாதி இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன்க முதலாளி. அவரை இங்கே அவசரமா கூட்டிட்டு வரணும். நம்ம ஜமீனை சொன்னா அவருக்கு தெரியும். சரிங்க முதலாளி. நான் பணம் எடுத்துட்டு வரேன். உள்ளே சென்ற பூபதி சில நிமிடங்களில் 100 ரூபாய் தாள்களுடன் வெளிப்பட்டான். தேவா, நீ நேரம் தாழ்த்தாம போய் அவரை கூட்டிட்டு வா. அவர்கிட்ட கேட்டு பூஜைக்கு தேவையான பொருள்களை தென்காசியிலேயே வாங்கிட்டு வந்துடு. சரிங்க முதலாளி என்ற தேவா கிளம்பினான். பூபதி நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் ஏனோ அவனது நிம்மதி அன்று இரவு வரை கூட நீடிக்கவில்லை. மாலையும் இரவும் சந்திக்கும் அந்த சந்தியா பொழுதில் அங்கு வந்து சேர்ந்த மூசா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தான். அன்று மாலை பூபதி, அருண் மற்றும் இந்துஜாவுடன் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தபோது தேவா பதற்றமாய் வந்தான். தேவா மட்டும் தனியே வருவதைக் கண்ட பூபதி அதிர்ச்சியாய் எழுந்தான். தேவா, என்ன நீ மட்டும் வர்றே? மூசா வரலையா? வந்திருக்காருங்க. ஆனா அவரால உள்ளே வர முடியலையாம். உள்ளே வர முடியலையா? நீ என்ன சொல்ற தேவா? ஆமாங்க முதலாளி. இங்கே மந்திரவாதிங்க உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு தடை இருக்குதாம். இப்போ மூசா எங்கே இருக்கார்? நம்ம அரண்மனை வாசல்லதான். வாங்க போவம். பூபதி நகர அருணும் இந்துஜாவும் தொடர்ந்தார்கள். கேட்டில் நின்றிருந்த மூசா அருணின் எதிர்பார்ப்புக்கு எதிராக சாதாரண வடிவத்தில் இருந்தான். 30களில் வயது காட்டினான். வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் உடையாக அணிந்திருந்தான். அவனுடன் இன்னும் 2 முரட்டு சிஷ்யர்கள் இருந்தார்கள். பூபதியை கண்டதும் கரம் குவித்தான். மூசாவின் முகத்தில் புன்னகையோ திருப்தியோ தெரியாததைக் கண்ட பூபதி திகைத்து போனான். வாங்க ஐயா, நான் உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கேன். பூபதி அரண்டு போயிருந்தான். கூடவே பழைய நிகழ்ச்சிகள் வந்து அச்சுறுத்தின. தான் 12 வருடங்கள் மறைந்து வாழ்ந்த இடமாக சிவசேலநாதன் ரகசிய நிலவரையை காட்டியது. நாய் சிங்கா அவனைக் கண்டு மிரண்டு குரைத்தது. அவன் டைனிங் ஹாலில் பிணம் போல கிடந்தது. விழித்தபோது கருவிழி இல்லாத வெண்கண்ணால் படுபயங்கரமாக பார்த்தது. பொன்னி இறந்தது. அவள் சடலம் பெரிய ஜமீன் கல்லறை மீது கிடந்தது. இவையெல்லாம் நினைவில் வந்து பூபதியை இன்னும் பயமுறுத்தின. அருண், நான் இனிமே இந்த அரண்மனையில் ராத்திரி தங்க விரும்பலை. நான் ஆழ்வார்குறிச்சியில தங்கிக்கிறேன். 10 கிலோமீட்டர் தூரம்தானே. சாயங்காலம் போயிட்டு ராத்திரி அங்க இருந்திட்டு காலையில வந்துடுறேன். அவ்வளவு பயமா? ஆவி. அது இதுல உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னாலும் எனக்கு இருக்கு. மந்திரவாதி மூசா சொன்னது சரியாத்தான் இருக்கணும். அந்த சிவசேலநாதன் பிசாசுதான். அவன் உடம்பை பாருங்க. அப்படியே பிரேத குழியில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே இருக்கிறான். அன்னிக்கு வெள்ளையா ஒரு பார்வை பார்த்தானே. நினைச்சாலே உடம்பு பதறுது. மிஸ்டர் பூபதி, அந்த பையன் உங்கள விரட்டுறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் சொத்து ஆசைதான். வக்கீல்தான் இதுக்கு மாஸ்டர் மைண்ட்னு நினைக்கிறேன். அல்லது அவரை பின்னணியா வச்சு வேற யாராவது இத நடத்தணும். ஆவி சமாச்சாரத்துல இதுவரை எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப இங்கே நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஆவி, பேய், பிசாசு எல்லாம் உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. அருண், நீங்க வந்து 2 நாள் ஆகுது. என்ன முயற்சி செஞ்சிருக்கீங்க? சிச்சுவேஷன் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அந்த சிவசேலநாதனை விசாரிக்கணும்.
அதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. எங்க பிரைட் ஒமேகா நேஷனல் டிடெக்டிவ் ஏஜென்சியின் அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஆபீசர்ஸ் 2 பேர் தென்காசியில உங்க வக்கீல் ராஜப்பாவை நிழல் மாதிரி பின்தொடர ஆரம்பிச்சாச்சு. அவர் யார் யாரை சந்திக்கிறார், யார் யார் அவரை வந்து சந்திக்கிறாங்கன்னு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்த பையன் யாருங்கறத விசாரிக்க 2 லேடி அசிஸ்டன்ட் தென்காசி ஏரியாவை அல்ஜாங்க. பூபதி வியப்பாய் பார்த்தான். இவ்வளவு வேலை தொடங்கியாச்சா? எங்க போண்டவில வேலையை ஒப்படைச்சா அந்த நிமிஷமே ஆள்கள் வேலையில இறங்கி ஃபீல்ட்ல இருப்பாங்க. தாங்க்யூ அருண். வேலையை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. 2 மடங்கு ஆள்களை ஃபீல்டுல இறக்குங்க. பணம் எத்தனை ஆயிரம் செலவானாலும் அதப்பற்றி கவலை இல்ல. உறுதியாய் சொன்ன பூபதி ஆழ்வார்குறிச்சிக்கு புறப்பட்டுச் சென்றான். அமாவாசைக்கு அடுத்த இரவு ஆதலால் வானம் கருத்து போயிருந்தது. மின்மினி பூச்சிகள் போல நட்சத்திரங்கள் வானத்தில் காணப்பட்டன. மயான அமைதியில் மூழ்கிக் கிடந்தது. அங்கு கல்லறைகளின் இடுக்குகளிலும் புதர்களின் மறைவுகளிலும் ஆளில்லாத வெட்டியான் வீட்டு இருண்ட திண்ணையிலுமாக சில உருவங்கள் பதுங்கிக் கிடந்தன. முன்னிரவு பொழுது மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. வெட்டியான் வீட்டு திண்ணையில் இருந்த ஓர் உருவம் டார்ச் அடித்து மணி பார்க்க கைக் கடிகாரம் நேரத்தை 10:55 என்று காட்டியது. அவ்வுருவம் எழுந்து நின்று இருளில் சுற்றுமுற்றும் பார்த்து திருப்தியாக தலையை அசைத்துவிட்டு மெல்ல விசிலடித்தது. இப்போது மயானத்தில் மறைந்திருந்த உருவங்கள் வெளிப்பட்டன. அவர்கள் முரட்டு ஆண்களாக இருந்தார்கள். 2 பேர் யாரும் வர்றாங்களாங்கறத கண்காணிங்க. மத்தவங்க எதிரா நின்று தோண்டலாம். வேலை சட்டுப்புட்டுன்னு முடியணும். விசிலடித்த உருவம் பேசியது. குரல் முரட்டு குரலாக இருந்தது. அவர்கள் அந்த மயானத்திலிருந்த புது சமாதியை தோண்ட ஆரம்பித்தார்கள். அது பொன்னி புதைக்கப்பட்டிருந்த சமாதி. இருளிலேயே வேலை விறுவிறுப்பாக நடந்தது. ஓர் அடி ஆழம் தோண்டியதும் டார்ச் உதவியுடன் மிக கவனமுடன் மேலும் தோண்ட ஆரம்பித்தார்கள். இன்னும் சிறிது தோண்டியதும் வெள்ளை துணி தெரிந்தது. தோண்டுவது நிறுத்தப்பட்டது. 2 பேர் உள்ளே இறங்கி கைகளால் கிளறி வெள்ளை துணியால் மூடி கட்டப்பட்டிருந்த பொன்னியின் சடலத்தை புரட்டினார்கள். ஜாக்கிரதை, சடலம் சிதைஞ்சிராம. பார்த்து இன்னும் 2 பேர் இறங்குங்கப்பா. 4 பேர் சேர்ந்து அந்த சடலத்தை எடுத்து வெளியில் வைத்தார்கள். சடலம் கெட்டுப்போக ஆரம்பித்து ஒருவித வாடை அடிக்க ஆரம்பித்தது. குமட்டும் வாடை பொறுத்து கொண்டு அவர்கள் அந்த சடலத்தை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்தரர்கள். மீண்டும் மண்ணை தள்ளி அந்த குழியை மூடி மீண்டும் அதை சமாதி போல அமைத்தார்கள். ஸ்ட்ரெச்சரில் இருந்த பொன்னியின் சடலத்துடன் புறப்பட்டு இருளில் கலந்தார்கள். அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத அருணும் இந்துஜாவும் நடந்தார்கள். முன்னால் 2 காட்டு மிராண்டிகளும் பின்னால் 3 காட்டுமிராண்டிகளும் வர அவர்களுக்கு இடையில் 10 அடி இடைவெளி இருக்க இந்துஜாவும் அருணும் நடுவில் வந்தார்கள். அருண் சுற்றுப்புறத்தை கவனித்துக் கொண்டே வந்தான். சட்டென தொலைவில் ஒரு புதரை பார்த்த அவன் கண்கள் விரிந்தன. ஆச்சரியமாய் அருண் பார்த்த அந்த புதரில் ஒரு பெரிய தேனடை இருந்தது. மிக மெதுவான குரலில் அவன் இந்துஜாவிடம் கேட்டான். இந்து, அதோ அந்த புதர்ல பெரிய தேனடை இருக்கு பார்த்தியா? ஆமா அருண். முன்னால போறவங்க அந்த தேனடைகிட்ட போனதும் நான் அத கலைச்சு விடுவேன். உடனே நானும் நீயும் வேகமா ஓடி முன்னாடி போயிடணும். சரியா? சரி அருண். என்ன முணங்குறீங்க? தப்பிக்கலாம்னு நினைச்சா தொலைச்சிடுவோம் என்றான் பின்னால் வந்தவர்களில் ஒருவன். முன்னே சென்ற 2 மிராண்டிகளும் அந்த தேனடைக்கு ஓர் அபாயகரமான நெருக்கத்தில் வந்த வினாடி அருண் கால் தட்டி தடுமாறுவது போல பாவலா காட்டி நொண்டினான். அந்த அதிர்ஷ்டமான நிமிடத்தில் இயற்கையும் அவனுக்கு ஒத்துழைத்தது. அருகிலேயே ஒரு கல்கிடக்க அருணும் தனக்கே உரிய விரைவுடன் செயல்பட்டான். சட்டென அந்த கல்லை எடுத்து தேனடையில் வீசி விட்டு அந்த மிராண்டிகள் நடப்பதை உணர்ந்து சுதாரிக்குமுன் இந்துஜாவை இழுத்துக்கொண்டு முன்னால் நின்ற 2 பேரையும் கடந்து ஓட்டமாய் ஓடினான். அவர்கள் நடப்பதை உணர்ந்த வினாடியில் அந்த தேனீக்கள் தங்கள் கொடுக்குகளுக்கு வேலை வாய்ப்பு தந்தன. இந்த இருவரும் கைகளை அசைத்து துள்ளிய வேளையில் இலக்கின்றி குதிக்கும் அவர்கள் மீது பின்னால் வந்த மூவரும் மோத அந்த களேபரம் முடிந்து அவர்கள் எட்டி பார்த்தபோது வெறும் பாதை மட்டுமே காட்சி அளித்தது. எங்கே போயிருவாங்க? இங்கேதான் புதர்பக்கம் ஒளிஞ்சிருப்பாங்க. தேடி புடிப்போம். அவர்கள் தப்பிவிட்ட கோபத்திலும் தேனீக்களிடம் வாங்கிக் கட்டிய எரிச்சலிலும் வேகப்பட்டிருந்த அந்த ஐவரும் பிசாசுத்தனமான வெறியுடன் அருணையும் இந்துஜாவையும் தேட முற்பட்டார்கள். புதர் மண்டியிருந்த காட்டுப்பகுதியில் அருணும் இந்துஜாவும் இருந்தார்கள். அவர்களுக்கு சில அடிகள் தூரத்தில் அந்த 5 பேரும் வேட்டை நாய் போல சிவந்த கண்களுடன் இவர்களை தேடிக் கொண்டிருந்தார்கள். அருணும் இந்துஜாவும் சத்தம் எழுப்பாமல் ஊர்ந்தார்கள். இந்துஜா மூச்சு வாங்கிச் சோர்ந்து போனாள். சஸ் அருண், எனக்கு முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் என்று தடுமாறினாள். அவன் சுற்றி பார்த்தான். பசுமையான ஒரு புதர் தெரிய இந்துஜாவை அங்கு அழைத்துச் சென்றான்.
உள்ளே புற்களும் வசதியாக வளர்ந்திருந்தன. வசமாக இந்துஜாவை உட்கார வைத்துவிட்டு, இங்கேயே இரு. நான் வேற பக்கமா போய் செடிகளை அசைச்சு அவங்க கவனத்தைத் திருப்பறேன் என்றான். ஜாக்கிரதை அருண். அருண் நகர்ந்தான். பதுங்கிச் சென்ற அருண் நிமிர்ந்து எதிரே பார்த்தபோது எதிரில் 3 பேர் மட்டும் தெரிந்தார்கள். மீதி 2 பேர் எங்கே? அருண் தலையை திருப்பிப் பார்த்தான். அவர்களை காணவில்லை. அவன் இன்னும் பதுங்கி முன்னேறி எழுந்து பார்த்தபோது சட்டென கழுத்தில் ஏதோ குறுகுறுத்தது. திரும்பியவன் அதிர்ந்தான். அவன் கழுத்தில் கத்தியை வைத்துக்கொண்டு அந்த 2 காட்டு மிராண்டிகள். அட, நீயும் உன் பெண்டாட்டியும் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. திரும்பவும் மாட்டிக்கிட்டியே. ஆமா, அவ எங்கே? அருண் மவுனமாய் பார்த்தான். நாங்க கேட்டா பேசமாட்டீங்களே. எங்க போயிடுவா? அவளையும் பிடிச்சிடுவோம் என்ற அந்த காட்டுமிராண்டி யஹோயி என்றான் விகாரமாக. மற்ற மூவரும் திரும்பி பார்த்து உற்சாகமாக ஓடி வந்தார்கள். நம்ம ஏரியாவுக்குள்ள வந்தாச்சே, பிறகு எப்படி தப்பிச்சு போக முடியும் என்றான் இந்துஜாவை தன் மனைவிக்காக ரிசர்வ் செய்தவன். அதற்குள் அவர்கள் நெருங்கி வந்திருந்தார்கள். அந்த பொம்பளையை எங்கேன்னு கேட்டியா? இவன் என்ன பதில் சொன்னான்? பேசவே மாட்டேன்கிறான். அவள் எங்கே போயிட முடியும்? இங்கேதானே இருக்கணும். புடிச்சிடலாம். 2 பேர் இவனை கவனமா பார்த்துக்குங்க. மீதி 3 பேர் அவளை தேடலாம். 3 பேர் விலகிப் போக அருண் 2 காட்டுமிராண்டிகளின் கத்திகளுக்கு நடுவே இருந்தான். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் இந்துஜா இருந்த பகுதியை விட்டு விலகி தேடிப் போனதில் அருண் சற்று நிம்மதியாய் இருந்தான். சில நிமிடங்களில் அருணின் கழுத்தை நோக்கி கத்தியை பிடித்திருந்த இருவரில் ஒருவன் திடீரென ஹெக் என்ற விக்கலுடன் மயங்கிச் சரிந்தான். அவன் நெஞ்சிலிருந்து ரத்தம் பீச்சியடித்தது. ஹே என்ன என்றபடி அவனை நோக்கித் திரும்பிய அடுத்தவனும் அதே பாணியில் மயங்கி விழுந்தான். அருண் வியப்பாய் திரும்பி பார்க்க இத்தாலிய பாக்கெட் ரிவால்வருடன் இந்துஜா கண்ணடித்தாள். தாங்கியூ என்ற அருண் அந்த இருவரையும் குனிந்து பார்த்தான். சைலன்சர் ரிவால்வரின் புல்லட்களை இருதயத்தில் சத்தமின்றி வாங்கிக் கொண்டு செத்திருந்தார்கள். அருண் அவர்களை சோதித்தான். ஒருவனிடமிருந்து இந்துஜாவின் கைப்பையையும் மற்றவனிடமிருந்து அதன் ரிவால்வரையும் கத்தியையும் மீட்டுக் கொண்டான். வா போகலாம். இந்துவை இழுத்துக்கொண்டு புதர்களிலும் மரங்களிலும் மறைந்து கொண்டு நகர ஆரம்பித்தான். ஆமா, உன்னோட பையை எடுத்துக்கிட்டாங்க. உன்னோட இடுப்பியையும் சோதனை போட்டாங்க. ரிவால்வர் உன்கிட்டே எப்படி தங்கிச்சு? வெட்கமாயிருக்கு. ரிவால்வரை இடுப்பிலே செருகியிருந்தேனா? வேண்டாம் அருண். சும்மா சொல்லு. காதை கிட்ட கொண்டாங்க. வழுக்கி ஜட்டியில மாட்டிக்கிச்சு. அருண், அங்க பாருங்க. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கர்ப்பிணியின் கணவன் கையில் ஆயுதத்துடன் புதராக தேடிக் கொண்டிருந்தான். ரிவால்வரை தயாராக வைத்துக்கொண்டு மக்கும் என்றாள். அவன் திரும்பி வசமாக நெஞ்சை காட்ட டியூப் என்று ரிவால்வர் புல்லட்டை துப்பியது. அருண், இனிமே இவன் மனைவி கற்பம் தரிக்க சான்ஸே இல்ல. பேசிக்கிட்டே இருக்காத நாம சீக்கிரமா இந்த அபாய இடத்தை விட்டு போகணும். வா. அவர்கள் நகர்ந்து சிறிது தூரம் சென்றதும் வாங்க என்ற முரட்டு குரலுடனும் கையில் கத்தி போன்ற ஓர் ஆயுதத்துடனும் 4ஆமவன் தாக்குதலுக்கு தயாராக நின்றான். இந்துஜா ரிவால்வரை நீட்டிச் சுட அவன் ஒரு தாவல் தாவி ஐயோ என்று அலறினான். தாவியதில் நெஞ்சை நோக்கி வந்த புல்லட்டை தோளில் ஏற்றுக்கொண்டான். என்று அலறி துடித்தான். அருண் அவனை நோக்கிப் பாய்ந்து அவன் முகத்தை தரையோடு வைத்து சத்தம் வராமல் அழுத்த முயற்சிக்க இவன் அலறலை கேட்டு 5ஆமவன் முட்டாள்தனமாய் லொங்கென்று ஓடி வந்தான். இந்துஜா இந்த தடவை குறி தவறவில்லை. அருண் தன் கீழே கிடந்தவன் அடங்கியதும் எழுந்தான். உதறிக் கொண்டான். எப்டி அருண்? தூள் பறத்திட்டேனா? ஒரேயடியா அசத்திட்ட போ என்று சிரித்தவன் தொடர்ந்தான். இந்த கதையில சும்மா வர்றேன்னு அழுத்துக்கிட்டியே. அப்படியே தோசை சுடுற மாதிரி 5 பேரை சுட்டு வீழ்த்தி ஹீரோவையும் காப்பாத்திட்டியே. பாரு, உனக்குத்தான் நிறைய வாசகர் கடிதம் வரப்போகுது. இந்துஜா பெருமையாய் புன்னகைத்தாள். சரி, இந்த ஏரியாவில் இன்னும் பல காட்டான்கள் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். அவங்க நம்மளை தொடர்ந்து வர்றதுக்குள்ள நாம யாரு கண்லேயும் படாம வெளியேறிடணும். வா. எப்படி போறது? நாம வந்த பாதை எங்கே இருக்கு? அருண் சுற்றி பார்த்தான். திசை தெரியவே இல்லை. சுற்றிலும் புதர்கள், மரங்கள்தான். பசுமை வழிய செழிப்பான தாவரங்கள். எந்த திசையிலிருந்து வந்தார்கள்? எங்கே போக வேண்டும்? எதுவுமே புரியவில்லை. திக்கு தெரியாத காடுன்னு சொன்னது சரியாத்தான் இருக்கு. அருண், நாம எப்படி போக போறோம்? எனக்கு பயமா இருக்கு. வழி கிடைக்காமலா போகும்? நல்லா நிதானமா யோசிப்போம். இது காலை நேரம்.
பாரு, நிழல் நமக்கு முன்பக்கம் விழுது. சோ, நாம மேற்கே நோக்கி நிற்கிறோம். ALDIT. அரண்மனைக்கு மேற்கேதான் மயானம் இருக்குது. நாம மயானத்தை தாண்டி அதே திசையில வந்துட்டோம். சோ, இப்ப நமக்கு பின்பக்கமா மயானம் இருக்கு. அதையும் தாண்டி அரண்மனை இருக்கு. இப்ப நாம இருக்கிற திசைக்கு எதிர் திசையிலே போகலாம். நாம மயானத்தை நெருங்கிடுவோம். அப்புறம் ஓர் உயரமான மரத்துல ஏறினா மயானத்தை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அருணை அப்படியே பிடித்து மஃப் என்று கன்னத்தில் ஒரு முத்தம் அடித்தாள். அவர்கள் 180 டிகிரி திரும்பி புதர்களின் ஊடாக நடக்க ஆரம்பித்தார்கள். புதர்களின் ஊடே நடந்து நடன். அருண், அங்க பாருங்க, மாமரம். நான் முதல்ல பார்த்த அதே மாமரம். அட ஆமா, அருண் பார்த்தான். வலப்புறத்தில் அந்த மாமரம் தெரிந்தது. அதை பார்த்ததும் இருவருக்கும் களைப்பு விலகிவிட உற்சாகமானார்கள். அந்த உற்சாகத்தில் அருண் யோசிக்காமல் ஒரு தவறான முடிவெடுத்து அந்த மாமரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மரத்தை நெருங்கிய அவன் கண்கள் கவனமாக அதை ஆராய்ந்தன. யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அருண் மரத்தை இன்னும் நெருங்கி வர அந்த மண் ரோடு தெரிந்தது. அருண், அந்த மரத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. எவனாவது இருந்து தொலைக்க போறான். பார்த்தாச்சு. யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அருண், வெயில்ல நடக்க கஷ்டமாயிருக்கு. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவமா? அவனுக்கும் களைப்பாக இருந்தது. என்றான். அவர்கள் மரத்தடிக்கு வந்தார்கள். அந்த நிமிடம் தான் அந்த விபரீதம் அருண் மனதில் உரைத்தது. முதலில் வந்தபோது அந்த 5 காட்டுமிராண்டிகளும் மரத்திலிருந்து குதிக்க உபயோகித்த கயிறுகள் இப்போது மீண்டும் மேலிழுக்கப்பட்டிருந்தன. அப்படியானால் மரத்தில் இப்போது காட்டுமிராண்டிகள் இருக்கிறார்கள். அருண் சுதாரித்துக் கொண்டு இந்துஜாவை இழுத்தபடி ஓட முற்பட்டான். ஆனால் காலம் கடந்து விட்டது. மரத்திலிருந்து மிகச் சரியாக இந்துஜா மீது விழுந்த ஒருவன் அப்படியே அவளை சரித்துக்கொண்டு தரையில் உருண்டான். அவளை அணைத்தபடி அவன் எழுந்தபோது இந்துஜாவின் கழுத்தில் கட்டாரி இருந்தது. அருண் செய்வதறியாது திகைக்க, புதர் மறைவில் இருந்து தபதபவென இன்னும் 7 பேர் வந்து அவர்களைச் சூழ்ந்து கொண்டார்கள். ஆக அவர்கள் மீண்டும் காட்டான் கோஷ்டியிடம் வசமாகச் சிக்கிக் கொண்டனர். இந்த முறை அருணின் கைகளையும் இந்துஜாவின் கைகளையும் பின்னால் வைத்து காட்டுக்கொடிகளால் உறுதியாக கட்டினார்கள். இந்துஜாவின் கைப்பையை அவள் கழுத்தில் போட்டுச் சிரித்தார்கள். வெகு ஜாக்கிரதையாக அவர்களைச் சூழ்ந்து கொண்டு அந்த காட்டுமிராண்டிகள் அருணையும் இந்துஜாவையும் அழைத்துச் சென்றார்கள். அருண், போச்சு. இப்ப தப்பிக்கவே சான்ஸ் இல்ல. ஆமா, நம்மள கொண்டு போய் என்ன செய்வாங்க? சினிமாக்கள்ல வர்றா மாதிரி நம்மை நடுவில விட்டு சுற்றி நின்னு டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் நம்ம டிரஸ் எல்லாம் அவுத்திட்டு அசிங்கம். அப்படியே எண்ணெயில பொரிச்சு கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூளும் நம்ம மேல தூவி ஆளுக்கு கொஞ்சமா பிச்சு சாப்பிடுவாங்க. ஐயோ அருண், பயமாய் அலறினாள் இந்துஜா. என்ன 2 பேரும் நொன்னொணங்கறீங்க? அமைதியா வாங்க. நாங்க உங்கள பொரிக்க போறதில்லை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உரிச்சிட்டு குருமாவும் சுக்காவும் தான் வைக்க போறோம். ஐயையோ! இந்துஜா நிஜமாகவே அலறினபோது டமார் என்று பலத்த சத்தத்துடன் ஒரு குண்டு வெடித்தது. எல்லாரும் அனிச்சையாக ஒரு திடுக்கடித்தார்கள். மறுவினாடி குபுகுபுவென்று அடர்த்தியாய் புகை எழும்பி அந்த பிரதேசத்தை ஆக்கிரமிக்க, அருகில் இருப்பவர் யார் என்பது தெரியாத அளவு வெண்புகை பெருகிப் பரவ, தும்மலும் இருமலுமாய் அங்கே ஒரு குழப்பம் நிலவ, இந்துஜாவின தும்மலை துல்லியமாய் அடையாளம் கண்டு அவளை நெருங்கி அவள் மேல் மோதி நின்றான் அருண். இதுதான் சந்தர்ப்பம். வா. இருவரும் பிரிந்து விடாமல் இருக்க உரசிக்கொண்டே நகர்ந்தார்கள். வழியில் சில காட்டுமிராண்டிகளின் மேல் மோதிக் கொண்டார்கள். அவர்கள் அந்த புகை மண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு கண்ணை கசக்கிக் கொண்டபோது அருண் தன் அருகே அந்த முரட்டு குரலை உணர்ந்தான். சார். குரலுக்கு உரியவன் தேவா. வாங்க சார். வாங்கம்மா. இப்பவே தப்பிச்சிடலாம் என்று விரைவாக புதர்களின் ஊடே அழைத்துச் சென்றான். ஒரு பாதுகாப்பான தூரம் சென்றதும் அவர்களது கையில் கட்டப்பட்டிருந்த கொடிகளை அறுத்தான். என் பின்னாலேயே 2 பேரும் வந்திடுங்க. தேவா ரொம்ப சுழுவாக அந்த புதர்களை விலக்கி வழி அமைத்துக்கொண்டு நடந்தான். அவர்கள் இருவரும் தொடர்ந்தார்கள். சார், நீங்க வந்ததை பார்த்து தற்செயலா தேடி வந்தேன். நல்ல வேளை. இவங்க நரமாமிசம் சாப்பிடுற காட்டுமிராண்டி கூட்டம். எதுக்காக இங்க வந்தீங்க? சும்மா ஜாலியா வந்தோம் தேவா. ஆமா, தரையில கார் போன தடமெல்லாம் தெரியுதே. அது கார் இல்ல, ஜீப். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரங்க எப்பவாச்சும் இந்த பக்கம் போறதுண்டு. அவங்க கூட தகுந்த ஆயுதங்களோட போயிட்டு சீக்கிரம் திரும்பிடுவாங்க. நல்ல வேளை, சரியான நேரத்திலே வந்தே.
எங்க பண்ணை ஆள்களோ மற்றவங்களோ கூட இந்த மயானத்தை தாண்டி வர்றதில்லை. அப்படியா? பதுங்கினார்கள். மயானத்திற்குள் ஹெட்லைட் போடாமலே ஒரு மினி லாரி வந்து நின்றது. அதன் கேபினில் எட்டும் விளக்கு எரிந்தது. அதில் டிரைவர் மட்டுமே இருந்தான். அவன் குதித்து இறங்கி நேரே அந்த பெரிய கேட் முன் போய் நின்றான். ஒற்றை கையால் அனாயாசமாக கதவுகளை தள்ளித் திறந்தான். கதவுகள் விரியத் திறந்து கொண்டான். அருண் சட்டென முடிவுக்கு வந்தான். இந்துஜாவை நோக்கி சைகை செய்துவிட்டு ஒரே பாய்ச்சலாக அந்த மினி லாரியை நெருங்கி அதன் பின் இணைப்பில் தாவி ஏறினான். இந்துஜாவும் விரைந்து ஓடிவந்து தொற்றிக் கொண்டாள். டிரைவர் வண்டியை உள்ளே நகர்த்தி மீண்டும் வந்து கதவை முன்பு போல சாத்தி வைத்துவிட்டு மீண்டும் வண்டியில் ஏறி உள்ளே நகர்த்தினான். அந்த மினி லாரி வேகம் பிடித்தது. பாதை சீரின்றி இருந்ததால் வண்டி நிறையவே குலுங்கியது. இரவு வானம் நிறைய கருத்திருத்தது. அது அமாவாசையை ஒட்டிய நாள் ஆதலால் நிலவு லீவு எடுத்திருந்தது. அருண், இந்துஜா இருவரும் சிரமமாய் பயணித்தார்கள். சுமார் 15 நிமிட குலுக்கல் பயணத்திற்கு பின் அந்த லாரி நின்றது. அருண் மெல்ல தலையை உயர்த்தி பார்த்தான். அந்த இடம் நிறைய ஆள் நடமாட்டத்துடன் இருந்தது. இந்துஜாவும் தலையை தூக்கி பார்த்தாள். என்ன அருண், ஏதோ பண்ணை மாதிரி இருக்கு. வைக்கோல் படப்பு மாதிரி இருக்கு. மாட்டுப்பண்ணையா அருண் என்றாள் ரகசிய குரலில். தெரியலையே, பாரு காட்டு மனிதர்கள் நீவெட்டியோட திரியறாங்க. ஆமா, அவங்களோட குடியிருப்பு பகுதியா இருக்கலாம். காட்டுமிராண்டிகளுக்கு ஏது லாரி நெருடுதுல்ல. ஆமா, இந்த லாரியில எதுவோ லோட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம இனியும் இங்கே இருக்கிறது ஆபத்து. வா, நைசா இறங்கிடலாம். அருண் அங்குள்ள சூழ்நிலையை நன்கு கவனித்துவிட்டு ஒரு தாவு தாவி கீழே குதித்தான். ஒரு வினாடி அப்படியே தாமதித்து எதுவும் நிகழாததால் இந்துவை கையசைத்து கூப்பிட்டான். இந்துஜா அந்த லாரியின் பக்க பலகையில் ஏறி தொழு என்று குதித்தாள். அருண் அவளது கையை பிடித்து இழுத்தபடி ஒரு படப்பின் மறைவுக்கு நகர்ந்தான். அருண், இது வைக்கோல் மாதிரி தெரியலையே என்றாள். அதை இன்னும் நெருங்கி தொட்டு பார்த்தாள். அருண், பாருங்க, இது ஏதோ செடி. சின்னதா இருக்கு. இது ஏதோ செடியில்ல, கஞ்சா. பதப்படுத்தப்பட்ட கஞ்சா. எனக்கு புரிஞ்சிட்டுது, இந்த கஞ்சா தோட்டத்தை பாதுகாக்கத்தான் காட்டுமிராண்டி வேஷத்துல திரியறாங்க. ஏஎல்டிஐடி மரணம் ஆள்மாறாட்டம்னு கதையில நுழைஞ்சோம். இப்ப போதைப் பொருள் உற்பத்தி கேந்திரத்தில் வந்து நிற்கிறோம். இந்த கஞ்சா விவகாரத்துல பூபதிக்கு பங்கு இருக்குமானும் பார்க்கணும். அவன் ஏரியாவுக்கு அருகில் நடக்கிறதால அவனுக்கு தெரியாம இருக்காது. அதே மாதிரி பெரிய ஜமீன்தாருக்கு இதில் தொடர்பு இருந்திருந்தாலும் இருந்திருக்கலாம். நாம இவங்க கிட்ட மாட்டினப்ப குண்டு வெடிச்சு நம்மள காப்பாத்தினது தேவாதான். இவங்க வேற பார்ட்டியோட ஆள்களாகவும் இருக்கலாம். அவர்கள் மிகவும் தாழ்ந்த ரகசிய குரலில் பேசிக் கொண்டார்கள். அருண், இந்த கஞ்சா நெடி மூக்கை உறுத்துது என்று சொன்ன இந்துஜா மூக்கு நுனியை கசக்கிவிட்டுக் கொண்டாள். அருண் அந்தச் சூழலை பார்வையால் துழாவினான். சுமார் 60 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய வைக்கோல் போர் மாதிரி பதப்படுத்தப்பட்ட கஞ்சா செடிகள் அடைந்து வைக்கப்பட்டிருந்தன. வேலையாட்கள் பூரண காட்டுவாசி உடையில் இருந்தனர். கையில் தீவெட்டிகள் வைத்திருந்தார்கள். சிலர் கையில் ரைபிளோடும் உலாவிக் கொண்டிருந்தனர்கள். அந்த மினி லாரியில் கஞ்சா ஏற்றும் வேலை ஆரம்பம் ஆகியது. இங்கே இருக்கிற மொத்த கஞ்சாவோட மதிப்பு சுமாரா 1 கோடி ரூபாய் இருக்கும். 1 கோடியா? டன் கணக்கில் வச்சிருக்காங்களே. இப்ப என்ன பண்றது அருண்? நைசா வெளியேறி போலீஸ்க்கு தகவல் கொடுந்திடலாம். அப்புறம் அவங்க இத கவனிச்சுக்குவாங்க. நாம ஜமீன்தார் கேசுக்கு போயிடுவோம். எப்படி வெளியே போறது அருண்? வந்த வழியாத்தான். இந்த லாரி வெளியே போறப்ப நாமும் அதுல மறைஞ்சு போயிட வேண்டியதுதான் என்றான். ஆனால் அருணின் திட்டம் நிறைவேறவில்லை. லாரி வழிய கஞ்சா ஏற்றினார்கள். பெரிய தார்பாலின் ஒன்றை போட்டு அதை மூடிக் கட்டினார்கள். அந்த தீவெட்டி தடியன்கள் அருகிலேயே நின்று கொண்டிருக்க டிரைவர் ஏறி லாரியை கிளப்பி போய்விட்டான். அருணும் இந்துஜாவும் உள்ளே அகப்பட்டு கொண்டார்கள். போச்சு, எல்லாம் போச்சு. நாம் வசமா மாட்டிக்கிட்டம் அருண். அந்த லாரி போயிடுச்சே, இனிமே எப்படி போறது? இருட்டாத்தானே இருக்கு. நைசா இந்த படப்புகளுக்கு ஊடே மறைஞ்சு போயிடலாம். பாருங்க, ரைபிளும் கையுமா அலையறாங்க. சுத்தி வர்றாங்களே, எப்படி தப்பிக்க போறோம்? சிலர் மிஷின் கண் கூட வச்சிருக்கானுங்க. பேசிக் கொண்டிருந்தபோது அந்த விபரீதம் நிகழ்ந்தது. கஞ்சா நெடி மூக்கை உறுத்த அடக்க முயன்றும் தோற்று. ஹச் ஹச் இந்துஜா இருமிய இருமலுக்கு 4-5 ரைபிள் ஆசாமிகள் அவள் இருந்த திசை நோக்கி திரும்பினார்கள். நிலைமையை சட்டென புரிந்து கொண்ட அருண் உடனே இந்துஜாவிடமிருந்து விலகினான். அங்கிருந்து அடுத்த படப்பிற்கு தாவினான். அந்த அசைவு அவர்களின் கவனத்தை கவர்ந்தது.
அருண் பதுங்கிய அந்த கஞ்சா படப்பை நோக்கி தபதப என்று ஓடிவந்தார்கள். அருண் சடக்கென்று அடுத்ததற்கு தாவினான். காட்டான்களின் கூட்டம் அவனை துரத்த ஆரம்பித்தது. அவர்கள் படு விரைவாக அருணை விரட்டினார்கள். ஒரு திட்டமிட்ட இராணுவ அணுகுமுறையில் அவனைச் சூழ்ந்து வந்தார்கள். அருண் திரும்பி பார்த்து ஒரு நிம்மதி மூச்சு விட்டான். நல்ல வேளை இந்துவை விட்டுவிட்டார்கள். அருண் படப்புக்கு படப்பு தாவிக்கொண்டிருந்தான். ஓர் இக்கட்டான வினாடியில் ஓரிடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு விரைய முயன்ற அருண் முன்னால் ஒரு முரடன் இயந்திர துப்பாக்கியுடன் விகாரமாக இழித்தான். வாயா வா. அந்த இயந்திர துப்பாக்கியின் முனை தோட்டாக்களை எப்போது கொப்பளிக்கட்டும் என்ற பாணியில் அருண் நெஞ்சை குறிவைத்து பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி சரசரவென 10-15 பேர் அவனைச் சூழ்ந்து கொண்டார்கள். துப்பாக்கி முனைகள் அவனை பசியோடு பார்த்தன. சில தீவெட்டிகள் அவன் மீது வெளிச்சத்தை பொழித்தன. ஏன் மச்சான், தும்மல் சத்தம் கேட்டப்ப பொம்பள சத்தம் மாதிரிதானே கேட்டுது? அப்படியா? ஆமாப்பா. உன் காது ரொம்பத்தான் கூர்மை போ. தும்மல்ல கூட ஆம்பள தும்மல், பொம்பளை தும்மல்னு செக்ஸ் பிரிக்கறியே. இவன்தான் தும்மிட்டு ஓடினான். அட இல்ல மச்சசன், தும்மினது பொம்பளைதான். ஒன்னு செய்யலாம், இவனை திரும்பவும் தும்மல் போட வைப்போம். அந்த தும்மல் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சொன்னவள் கொஞ்சம் கஞ்சாவை எடுத்து இடது உள்ளங்கையில் வைத்து வலக்கை பெருவிரலால் நன்றாக நசுக்கித் தூளாக்கி அருண் மூக்குக்கு நேரே ஊதினான். மீண்டும் ஊதினான். கொஞ்ச நேரம் தம் பிடித்து அருண் தன் முயற்சியில் தோற்று மூச்சை இழுக்க. கஞ்சா துகள்கள் மூக்கில் ஏறி ஹச் ஹச் கேட்டது. இந்த தும்மல் இல்லை என்று 4-5 பேர் சான்றிதழ் கொடுக்க. அப்ப இன்னொரு பொம்பளையும் வந்திருக்கிறா என்றான் இயந்திர துப்பாக்கி வைத்திருந்தவன். அவர்கள் அருணை இழுத்து கொண்டு போனார்கள். போகும் வழியில் ஒருவன் சொன்னான், காலையில இவனும் இன்னொரு அம்சமான குட்டியும் நம்ம ஏரியாவில் புகுந்தாங்க. அந்த தேவா வந்து மீட்டுட்டு போனான். இப்ப மறுபடியும் வந்திருக்கானா? எல்லாரும் சுறுசுறுப்பானார்கள். அருணிடம் ஆயுத பறிப்பு செய்துவிட்டு கைகளை பின்புறமாக கட்டினார்கள். பிறகு 3 பேர் இயந்திர துப்பாக்கியுடன் காவல் இருக்க மற்றவர்கள் இந்துஜாவை தேடிப்போனார்கள். சில நிமிடங்களிலேயே பூனைக்குட்டி மாதிரி பயந்து சுருண்டு பதுங்கி கிடந்த இந்துஜாவை கண்டுபிடித்து அள்ளிக்கொண்டார்கள். காலை விடிய ஆரம்பித்த அந்த 6 மணிக்கு அரண்மனை முன் டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய 6 பேரில் மூசா இருந்தான். அவனது சீடர்கள் இருந்தார்கள். பருத்த தேகமும் பெரிய மீசையுமாய் சிவானந்த நம்பூதிரி இருந்தார். அவரது சீடர்கள் 2 இருந்தனர். அரண்மனையிலிருந்து தேவா ஓட்டமாய் வந்து வணங்கினான். சிவானந்த நம்பூதிரி என்னவோ முனகிக் கொண்டிருந்தார். பூபதி சார் என்று மூச்சா கேட்க தேவா பதில் சொன்னான். முதலாளி ஐயா ஆழ்வார்குறிச்சி போயிருக்காங்க. இப்ப வர்றா நேரம்தான். சரி, திக்கியில ஒரு தேங்காயும் எலுமிச்சையும் இருக்கும் எடு. தேவா எடுத்தபோது தொலைவில் புல்லட் வரும் சத்தம் கேட்டது. முதலாளி வந்தாச்சு என்றான் தேங்காயையும் எலுமிச்சம் பழத்தையும் மூசாவிடம் கொடுத்தபடி. பூபதி வந்து புல்லட்டிலிருந்து இறங்கி அதை நிறுத்திவிட்டு பெரிய கும்பிடு போட்டு வணங்கினான். சிவானந்த நம்பூரி தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டிருக்க மூசாதான் பேசினார். குருக்கள் சுவாமிகள் மந்திர உச்சாடனத்தை கரிஞ்புல்லாவிலேயே ஆரம்பிச்சாச்சு. ஆவி சித்து கோட்டையை உடைக்க காளி தோத்திர மந்திரமும் அம்மன் அருள் மந்திரமும் மாறி மாறி 1008 தடவை பறைஞ்சாகணும். குருக்கள் சுவாமிகள் அதை அங்கேயே ஆரம்பிச்சு இதோ இடத்தில் முடிக்கப் போகுது. சிவானந்த நம்பூதிரி முணுமுணுத்தபடியே கையை நீட்டி தேங்காய் எலுமிச்சம் பழத்தை வாங்கினார். தமது இடுப்பிலிருந்து ஒரு சிவப்பு துண்டை எடுத்து தரையில் விரித்து அதில் தேங்காயை 3 முறை சுற்றினார். பிறகு மடியிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரித்தார். அதில் விபூதி இருந்தது. அந்த விபூதியை விரலால் துழாவினார். அதில் 3 இரும்பு ஊசிகள் இருந்தன. அவற்றை தேங்காயின் கண் மீது குத்தி எலுமிச்சையை கையால் விண்டு சாறுவிட்டார். பிறகு ஜெய் காளி என்று ஒரு பலத்த கோஷம் போட்டு தேங்காயை தன் முழு பலத்தோடு தரையில் ஓங்கி அடித்தார். தேங்காய் சட்டார் என்று உடைந்து சிதறியது. மறுவினாடி மூச்சா குருவே என்று அலறினார் பக்தி பரவசத்தோடு. என்னே அற்புதம், என்னே அற்புதம். ஆவி சித்துக்கோட்டை தூள் தூளா சிதைஞ்சே. இனிமே எந்த மந்திரவாதியாயினும் போகலாம் என்றார் சிவானந்தா நம்பூரி. வாங்கோ என்றவாறு நடந்தார். சட்டென நின்றார். மூச்சை இழுத்து அடக்கியபடி சுற்றும் முற்றும் பார்த்தார். ஞான் 4 ஆவி அறியுது. 1 கன்னிப்பொண்ணு, இன்னொன்னு சின்ன பையன், 3வது ஒரு முதியவர், அப்புறம் ஒரு கிழவி. இந்த 4 ஆவியும் தான் உங்களை தொல்லை பண்ணுதோ? ஆமாங்க சாமி. இது 4யும் விரட்டி அடிச்சுட்டா போதும். எவ்ளோ பணம் வேணும்னாலும் தர்றேன். பணம் இருக்கட்டும். ஞான் இந்நாலு ஆவியையும் கதற கதற அடிச்சு துரத்தும். ஆவிகள் எங்னம் உருவாயின்னு காரணமறிஞ்சோ? காரணம். காரணமா? ஞான் காரணம்தான் கேட்கும்.
ஏன் என்கில் ஞான் சில முக்கிய மந்திரங்களை சமயம் அறிஞ்சு பிரயோகிக்கும். நீ கள்ளம் பறையென்கில் ஆவிகளை விரட்டுவது இயலாதாகும் மனசிலாயோ. பூபதி சிவானந்த நம்பூதிரியை தயக்கமாய் பார்த்தான். ஒவ்வொரு சங்கதிக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. வெட்டுப்பட்டு செத்த தேகத்தோட ஆவிக்கு ஒரு மந்திரம். அடிச்சு கொல்லப்பட்ட ஆவிக்கு ஒரு மந்திரம்னு ஞான் உச்சாடனம் பண்ணும். அவர்கள் போர்ட்டிகோவை கடந்து ஹாலுக்கு வந்திருந்தார்கள். நீ சரியான காரணம் பறைஞ்சென்கில் ஞான் ஆவி நாளையும் மதியத்துக்குள் அடிச்சு விரட்டும். அல்லென்கில் எத்தனை நாளாகுமோ. ஞான் அறியில்லா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும் என்றான் பூபதி மூசாவிடம். குருக்கள் சாமியும் இருக்கட்டும். அவங்களும் இருக்கட்டும். மூசா முன்னிலையில் சிவானந்த நம்பூதிரியிடம் பேச ஆரம்பித்தான் பூபதி. 4 ஆவின்னு சொன்னீங்க. அதுல 3 தான் எனக்குத் தெரியும். 4வது பற்றித் தெரியாது. நீ அறிஞ்ச 3 ஆவி பற்றியும் இப்ப பறைஞ்சிடு. வயசான ஆம்பிள்ளைங்கிறது ஜமீன்தார். எங்க மாமா. பொம்பளை அவரோட ஒய்ப் என்னோட அத்தை. கன்னிப்பொண்ணு இங்குள்ள வேலைக்காரி. எப்படி செத்தது. கொலை என்கில் கொலை செய்த ஆசாமிக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை போட்டால் ஆவி எல்லாம் அவனை கண்டதும் பயந்து மிரண்டு அலறி துடிக்கும். அப்படியா என்றான் பூபதி உற்சாகமாய். ஆமா, அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் மந்திரம் இருக்கு. ஏரியாவில் ஞான் மட்டும் அறியும். அந்த 3 பேரையும் கொலை செய்தது நான்தான். அத்தையை முகத்துல தலையணையை அழுத்திக் கொன்னேன். மாமாவை கழுத்தை நெரிச்சு கொன்னேன். வேலைக்காரியை கத்தியால குத்திக் கொன்னேன். இது 3க்கும் தனித்தனி மந்திரம் இருக்கு. ஞான் ஜெபிக்கும். உன்னோட முழு பெயரை பறையணுமே. என் பேரு மகாலிங்க சுந்தரேஸ்வர சைலப்ப பூபதி. வயது 26. ஆவிகளை விரட்டி அடிக்கையில் அது எதிரில் உள்ள ஆள்களை துன்புறுத்தும். ஆவிகளை எதிர்கொள்ள அரண்மனையில் இருக்கும் ஆள்கள் யாவரும் மந்திரிச்ச கயிறு கட்டிக்கணும். சரிங்க சாமி. அரண்மனையில் உள்ள யாவரையும் வரவழை. ஞான் கருப்பு கயிறு மந்திரிச்சு கட்டணும். அடுத்த 4வது நிமிடம் அரண்மனையின் வேலைக்காரர்கள் மந்திரவாதி சிவானந்த நம்பூதிரி முன் அணிவகுப்பு நடத்தினார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கருப்பு கயிற்றை புஜத்தில் கட்டி விபூதியை முணுமுணுத்தபடி நெற்றியில் பூசி அனுப்பினார் அவர். இவ்வளவுதானா. ஆமா சாமி. இவ்வளவு பேர்தான் இந்த அரண்மனையில் உள்ளவர்கள். இவங்க போக அந்த பிசாசு பையன் இருக்கான். வேற உறவினர்கள் நண்பர்கள் யாராவது. யாரும் இல்லை சுவாமி. சிவானந்த நம்பூதிரி மூசாவை பார்த்தார். மூசா பூபதியிடம் திரும்பினார். உங்க தாவர ஆராய்ச்சி பிரண்ட் பற்றி கேட்கிறார். ஞான் எதுக்கு விசாரிக்கும் என்கில் ஆவிகளை ஞான் அடிச்சு துரத்தும்போது அவை எதிரில் யாராகிலும் தென்பட்டால் அவர் தேகத்தை பிடிக்கும். அவங்க இப்ப இங்க இல்ல. போயாச்சு. சிவானந்த நம்பூதிரி அந்த ஹாலை சுற்றிலும் பார்த்தார். இந்த சேர் அது இதெல்லாம் ஒதுக்குங்க. பூஜையை ஆரம்பிக்கலாம். ஹாலில் கிடந்த ஆசனங்கள் ஓரம் கட்டின. சிவானந்த நம்பூதிரி கிழக்கு எது என்று கேட்டு கிழக்கு நோக்கி நின்று கொண்டார். தரையில் ஒரு வட்டம் வரைந்து அதன் நடுவில் நட்சத்திரம் வரைந்தார். அதை 3 முறை சுற்றி வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்தார். பூபதி நீங்கள் தவிர மற்றவர்கள் போகலாம். போனார்கள். அவர் கையசைத்து பூபதியை அழைத்தார். பூபதி நெருங்கி வந்ததும் ரகசியமாக கேட்டார். நரபலி கொடுக்கணும். கிடைக்குமா. பூபதி இதை எதிர்பாராமல் அதிர்ந்து போனான். நரபலியா. ஆமா. 4 ஆவி ஒன்னு சேர்ந்து ஒரு தேகத்தில குடியிருக்கு போ என்றால் போய்விடுமோ. பலி கொடுக்க வேணுமில்லோ. சரி. எப்படி ஆள் வேண்டும். கன்னி பெண்ணாய் இருக்கணும். குட்டிக்கு வயசு 25க்குள் இருக்கணும். கிட்டுமோ சட்டென பூபதி பிரகாசமானான். சாமி நீங்க சொல்ற மாதிரி ஆள் இப்ப என் கைவசம் இருக்கு. எப்ப வேணும். இப்பவே வேணும். ஒரு காரியம். அப்பெண் இரத்த காயம் இல்லாது இருக்கணும். 10 நிமிஷத்துல கொண்டுட்டு வர்றேன். செய்யு. ஞான் அதுவரை பூஜையை தொடரும். பூபதி விலக அவர் கிறுக்கலான எழுத்து அடையாளங்களை அந்த நட்சத்திரத்தில் எழுதி அதன் நடுவில் விபூதி மேடை அமைத்து அதில் குங்குமம் இட்டு பத்தி கற்பூரம் ஏற்றி தன் பூஜையை ஆரம்பித்தார். சரியாக 17 நிமிடங்களில் கை கட்டப்பட்ட நிலையில் இந்துஜாவை கொண்டு வந்தான் பூபதி. இந்துஜாவை பார்த்த சிவானந்த நம்பூதிரி திருப்தியாய் சிரித்தார். அம்பமான குட்டி. இந்த ஒருத்தி இரத்தத்திற்கு 50 ஆவிகளை திருப்திப்படுத்தலாம். இந்துஜா திமிர முயல அவர் கையை நீட்டியதும் அடங்கி போனாள். வா இப்படி வந்தாள். உட்கார்ந்தாள். ஒரு கூர்மையான கத்தி வேணுமே. பூபதி தன் அறைக்கு போய் கத்தியை எடுத்து வந்தான். சூரி கத்தி. கத்தியை வாங்கி மந்திரித்து விபூதி மேடையை அதனால் 3 முறை சுற்றிய சிவானந்த பூபதி இந்துஜாவின் தலையை கத்தியால் தொட்டார். மறுவினாடி ஹே என்று வினோதமாக ஒரு கூச்சலிட்டார்.
சற்று தள்ளி நின்றிருந்த மூசாவும் மற்றும் இருந்த சீடர்களும் பரபரப்பாய் ஓடி வந்தார்கள். அருண் தவிப்புடன் அந்த அறையில் இருந்தான். அவன் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. அது பெரிய ஷெட், பதப்படுத்தப்பட்ட கஞ்சா மூடைகளில் அடைக்கப்பட்டு சேமிப்பாக இருந்தது. அங்கே வீசிய நெடியை அருணால் இனம் கண்டு கொள்ள முடிந்தது. முன்பே அனுபவித்த அவுட் ஹவுஸில் வீசிய அதே நெடி. இந்துஜாவை எதற்காக கூட்டிச் சென்றார்கள், எங்கே கூட்டிச் சென்றார்கள் என்பது புரியாததால் தவித்தான். அவளுக்கு ஏதோ ஆபத்து என்று பயமாக இருந்தது. அருண் அந்த அறையை சுற்றி பார்த்தான். தப்ப ஏதாவது வழியிருக்கிறதா? உயரத்தில் ஒரு வெண்டிலேட்டர் இருந்தது. அதில் கம்பிகள் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாத அளவு உயரமாக இருந்தது. கைகள் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று நினைத்த அருண் முதலில் கைகனை விடுவிக்க நினைத்தான். தரையில் படுத்து தலையை காலை நோக்கி வளைத்து பின்புறமாக கையை கால்வழியாக கழற்றி முன்புறம் கொண்டு வந்தான். கால்கெட்டின் பாதுகாப்பு வளைய பல்லை உபயோகிக்க கயிறு சுலபமாக ஜகா வாங்கியது. கைகளை உதறிவிட்டு கொண்ட வினாடியில் கதவு பக்கம் சத்தம் கேட்டது. தப்புவதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று உணர்ந்து ஒரே பாய்ச்சலாக வாசலை அடைந்து தாக்குதலுக்கு தயாராக நின்றான். கதவு மெல்லத் திறந்தது. அருண் சுவரோடு ஒண்டினான். உள்ளே வந்தவன் கையில் இயந்திர துப்பாக்கி வைத்திருந்தான். அங்கே அருண் காணப்படாததை சற்று தாமதமாக உணர்ந்து அவன் தயக்கத்துடன் பின்வாங்க முயல. அந்த சந்தர்ப்பத்தை அருண் பயன்படுத்தி கொண்டான். அருண் தன்மேல் பாய்வான் என்பதை சற்றும் எதிர்பாராமல் இருந்ததால் அந்த இயந்திர துப்பாக்கி ஆசாமி தடுமாற அருண் தன் முழங்காலால் அவன் அடிவயிற்றை தாக்கி அதே வேகத்தில் அவன் வாயையும் பொத்தினான். அலறலை வாயினுள்ளேயே அடக்கிக் கொண்டு அவன் படிந்து சரிய இயந்திர துப்பாக்கி அருணை காதலித்தது. அதை அணைத்தபடி அருண் வாசலை கவனித்தான். நிழல்களின் அசைவை கவனித்து எதிரிகளை சமாளித்து வெளியில் வந்த எதிர்பாராத வினாடியில் சென்று பிடரியில் விழுத்த அடிக்கு தடுமாறி இயந்திர துப்பாக்கியை நழுவவிட்டு கண்கள் இருண்டு கீழே விழுந்து மயக்கத்திற்கு ஹலோ சொன்னான். சிவானந்த நம்பூதிரியின் கோப அலறலுக்கு பூபதி கூட பயந்து போனான். பூபதி, ஞான் ஆவிகளை விரட்டி அடிக்க கண்ணீர் ரத்தம் கேட்டால் நீ கண்ணியல்லா குட்டியைக் கொண்டு தந்து என்னையும் காளியையும் ஏமாற்றப் பார்க்கிறே. ஞான் மந்திரிச்சே ஒரு பெண் கண்ணியோ அல்லவோ என அறியுமாக்கும். இவ கண்ணியில்லையா? இல்லா, இவள் பலி ஏதும் பலன் கொடுக்காது. ஐயோ அப்படின்னா ஞான் இதற்கும் ஒரு பரிகாரம் சொல்லும். குட்டி யாரால் கண்ணி கழிஞ்சோ ஆ நபரை கொண்டு வர இயலுமா? 2 பேர் ரத்தமும் ஞான் உபயோகிச்சு தோஷத்தை சரி செய்யும். பூபதி மலர்ந்தான். சாமி செய்றேன். இவ கூட வந்தவன் ஒருத்தன் இப்ப எங்க கஸ்டடியிலதான் இருக்கிறான். அவனுக்கும் இவளுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆளை கொண்டு வர்றேன். சீக்கிரம். அவனுக்கும் இரத்த காயம் ஏதும் இல்லாது இருக்கணும். மனசிலாயோ? சரி சாமி என்று பூபதி புறப்பட்டான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் அருணை 2 பேர் குண்டுக்கட்டாக தூக்கிக் கொண்டு வந்தார்கள். சிவானந்த நம்பூதிரி பதறி எழுந்தார். அவனுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இரத்த காயம் இல்ல. ரப்பர் தடி வச்சு தலையில அடிச்சோம். சும்மா மயக்கம்தான் என்ற பூபதி கையை காட்ட அவனை தூக்கி வந்தவர்கள் அருணை கீழே கிடத்தினார்கள். ஃபேனை போடுங்க ராம்நாத், தண்ணி கொண்டாப்பா என்று பதற்றமாய் அருணிடம் வந்தார் சிவானந்த நம்பூதிரி. தண்ணீர் தெளிக்கப்பட்டு அருண் விழித்து பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேன் அருண். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அடி எதுவும் பலமா இல்லையே என்றார் சிவானந்த நம்பூதிரி அன்போடு. பூபதி அதிர்ந்தான். இது என்ன புது திருப்பம்? சிவானந்த நம்பூதிரிக்கு அருணை முன்பே தெரியுமா? அவன் அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டிருந்த போதே அருண் எழுந்து கைகளை உதறிவிட்டு கொண்டான். அவன் கண்களில் இந்துஜா பட அட இவ இங்கதான் இருக்காளா என்றான். ஆமா, பங்களாவில நீங்க 2 பேரும் இல்லன்னதும் எனக்கு ஒரு மாதிரியா பயம் வந்துட்டுது. உடனே கண்ணி வேணும்னு சொன்னேன். இந்துவை கொண்டு வந்தான். அடுத்தாப்பில சாமி என்ன இது வெடித்தான் பூபதி. சிவானந்த நம்பூதிரி அருணை திரும்பி பார்த்தார். நம்ம காட்சி முடிஞ்சாச்சு அருண். 3 மர்டரும் நான் தான் செஞ்சேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திட்டான். நாம வேஷம் கலைச்சுடலாம். அந்த கொலைகளை எதற்காகச் செய்தான், எப்படி செய்தான்கிறத ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சிடலாம். நீங்க இந்த சிவானந்த நம்பூதிரி வேற யாருமில்லை. திருநெல்வேலி மாவட்ட எஸ்.பி. தான் பார்க்கிறீங்களா பூபதி என்றான் அருண். எஸ்.பி. தன் டோப்பாவை கழற்றினார். ஜமீன்தார் ராஜாவும் ஜமீன்தாரினி ராணியும் அடுத்தடுத்த நாள்கள்ல இறந்ததால அவங்க மரணத்தில வக்கீலுக்கு சந்தேகம். அவர் கொடுத்த புகாரின் பேரில் நாங்க நடவடிக்கை எடுக்க நினைச்சோம்.
ஆனா உனக்கு இலாகாவிலும் போலீஸ் டாக்டர்ஸ் மத்தியிலேயும் செல்வாக்கு இருக்கிறதால நேரடி நடவடிக்கை எடுத்தா நீ தப்பிச்சிடுவேன்னு எதிர்பார்த்தோம். சோ நிதானமா வலை விரிச்சு உன்ன வசமா கிடுக்கிப்பிடி போட திட்டம் போட்டோம். சட்டென தப்பி ஓட முயன்ற பூபதி சிவானந்த நம்பூதிரியின் சீடர்கள் ரிவால்வர்களை நீட்ட அரண்டு போனான். அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள். தப்பி ஓட முடியாது பூபதி. என் கூட சீடர்கள் மாதிரி வந்திருக்கிற எல்லாருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ். இதை மீறி வெளில போனா பீஸ் பீஸா சிதைஞ்சிடுவே. மணிமுத்தாறு ஸ்பெஷல் போலீஸ்ல 3 யூனிட் வந்து இந்த அரண்மனையை சூழ்ந்திருக்கு. தப்பி ஓட நினைச்சா உடம்பை தோட்டாக்களால ஜல்லடை ஆக்கிடுவாங்க. எஸ் பி இன் கர்ஜனைக்கு பூபதி வியர்த்தான். அவர் தொடர்ந்தார். ஜமீன்தார் இந்த அரண்மனையில் அவுட் ஹவுஸ் கட்டினப்ப ரொம்ப ரகசியமா அதில் ஒரு நிலவரையும் கட்டினார். கொத்தனாருக்கும் ஜமீன்தாருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அது. அந்த கொத்தனாரின் மகன் பாஸ்கரன் சத்துக்குறை நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒல்லியா சருமம் உலர்ந்து கிட்டத்தட்ட பிணம் மாதிரி தெரிவான். அவன் கண்ணுல இமைக்குள்ள ஒரு ஜவ்வு வளர்ந்து அதுவும் அடிக்கடி இறங்கி கண்ணை மறைக்கும். சோ அவனுக்கு அந்த ரகசிய நிலவரை பற்றி சொல்லிக் கொடுத்து அவன் ஒரு வாரிசுனு வக்கீல் மூலமா அவனை இங்கே அனுப்பினோம். ஜமீன்தார் எழுதின மாதிரி ஒரு கடிதமும் உருவாக்கினோம். பாண்டா துப்பரியும் ஏஜென்சி அருணையும் இந்துஜாவையும் அந்த பையனோட உறவினர்கள் மாதிரி இங்கே அனுப்ப திட்டம் போட்டோம். ஆனா அருண் புறப்படுறதுக்குள்ளே நீயே அருணை அழைச்சிட்டே. அருண் ஆரம்பித்தான். நாங்க போலீஸோ ஏஜென்டா இங்கே வந்தாலும் உங்க ஏஜென்ட் மாதிரி நடிச்சோம். அப்பப்ப எல்லா நியூஸையும் வயர்லெஸ் மூலமா போலீஸுக்கு தெரிவிச்சோம். பொன்னி இறந்ததும் அவ சடலத்தை அப்புறப்படுத்தி போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பினோம். பாஸ்கரன் கண்ணுல ஜவ்வு இறங்கினதை பார்த்து அலறி நீ மந்திரவாதி மூசாவுக்கு ஆள் அனுப்பினதும் நான் வயர்லெஸ் மூலம் எஸ் பி கிட்ட தகவல் சொல்லி மூசாவை மடக்கிட்டோம். மூசா கூட 2 இன்ஸ்பெக்டர்ஸை வச்சு தயாரா இருந்தாங்க. தேவா போய் அழைச்சதும் மூசா இங்கே வந்து போலீஸ் சொல்லிக் கொடுத்த மாதிரியே ஆவி சித்து கோட்டை அது இதுன்னு பயம்காட்டி குருவை கூட்டிட்டு வர்றதா சொல்லி திரும்பிட்டாரு. கூறு சிவானந்த நம்பூதிரியா எஸ் பி சாரே வேஷம் போட்டு வந்தாரு. மாட்டிக்கிட்ட அருண் என்ற இந்துஜாவின் குரல் தீனமாய் ஒலித்தது. என்னோட கை கட்ட அவுத்துவிடாம கதை பேசிட்டிருக்கீங்களே. அருண் அவளிடம் பாய்ந்து அவள் கைகளை விடுவித்தான். எவ்ளோ நேரம் கையை கட்டியே வச்சிட்டாங்க என்று கைகளை தேய்த்து விட்டு கொண்டாள். ஆமா. அந்த கஞ்சா தோட்டத்தை ரவுண்ட பண்ண ஆள் அனுப்பியாச்சா அருண் கேட்க. எஸ் பி உற்சாகமாகச் சொன்னார். அதுக்கு தனி போலீஸ் படை போட்டு பெரிய படையே அனுப்பியாச்சு. இந்நேரம் சுத்தி வளைச்சிருப்பாங்க. செம வேட்டைதான். இந்நேரம் சிவசேலநாதன் ஒரு புன்சிரிப்புடன் வந்தான். நான் நல்லா நடிச்சேனா? தூள் பண்ணிட்ட பாஸ்கர். முழியென்று முழித்து கொண்டிருந்த பூபதியை எஸ் பி நெருங்கினார். இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இடையிலையும் நடந்த விஷயங்களை முன்னுரை முகவுரை முடிவுரையோட ஒரு கட்டுரை மாதிரி வாசிச்சிடு பார்ப்போம். பூபதி மிரட்சியாய் பார்த்துவிட்டு சொல்ல ஆரம்பித்தான். என்னோட மாமா ஒரு நேர்மையான மனிதர். அதே சமயம் துணிவும் முரட்டுத்தனமும் நிறைஞ்சவர். அவர் என்னை வளர்த்தார். என்றாலும் சுவீகாரம் செஞ்சுக்கலை. அத்தைக்குத்தான் நான் சொந்தக்காரன். மாமா உயில் எதுவும் எழுதலை. என்னை வாரிசாகவும் நியமிக்கலை. அவர் என்னோட செலவுகளுக்கும் சரியா பணம் தர்றது இல்ல. இந்நேரம்தான் என் பணத் தேவைகளைச் சமாளிக்க ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சேன். அது கஞ்சா வளர்ப்பு. இந்த காட்டுப்பகுதி கஞ்சா வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்ற இடம். சோ விதைச்ச இடமெல்லாம் கஞ்சா செடியும் அபின் தாவரமும் அமோகமாக முளைச்சது. அபின் செடி காய்கள் நல்ல பருமனா வந்து கீறினா நிறைய பால் வந்தது. சோ கஞ்சாவும் அபினும் உற்பத்தி பண்ணினேன். லோக்கல் ஆபீசர்ஸ்க்கு நிறைய பணம் கொடுத்து சரிக்கட்டினேன். நிறைய ஏஜென்ட்களுக்கு சப்ளை பண்ணினேன். இப்படி ஒரு நாள் ஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ண வேண்டிய சரக்கு ரெய்ட் புரளியினால் ஏஜென்ட் டெலிவரி எடுக்காம என்கிட்டயே தங்கிடுச்சு. அப்போ மாமா வீட்ல இல்லாததால் நான் அதை அவுட் ஹவுஸ்ல ஸ்டாக் வச்சேன். இதை அத்தை கவனிச்சு வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை ரொம்ப திட்டினாங்க. மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினாங்க. பூபதி சற்று நிறுத்தினான். பிறகு தொடர்ந்தான். அத்தை கத்தி பேசினதால வேலைக்காரங்க வந்துடுவாங்களோன்னு பயந்து அத்தை வாயை பொத்தினேன். அவங்க திமிரினாங்க. நானும் அழுத்தி பார்த்தேன். முடியல. பக்கத்துல தலையணை கிடந்தது. எடுத்து முகத்தில் வைத்து அழுத்தினேன். ஆல் அவுட். அதற்கு பிறகுதான் எனக்கு சில சட்டச் சிக்கல்கள் புரிய ஆரம்பிச்சுது. மாமா தன் வாரிசாக அத்தையைத்தான் நியமித்திருக்கிறார். முதலில் மாமா செத்தால்தான் அவர் வாரிசான அத்தைக்கு சொத்து கிடைத்து அதற்கு பின் எனக்கு கிடைக்கும்.
ஆனால் அத்தை முதலில் இறந்துவிட்டால் மாமா சொத்தை தன் இஷ்டப்படி யாருக்கும் எழுதி வைக்கலாம். மாமா எனக்கு எழுதி வைப்பாரான்னு உறுதியாகத் தெரியாததால் நான் மாமாவையும் கொல்ல நினைச்சேன். உடனடியா அத்தையோட சடலத்தை பிரிட்ஜ்ல மறைச்சு வச்சிட்டு அத்தை வெளியூர் போயிருக்கிறதா வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு நான் என்னோட மாமாவை தேடிப் போனேன். அவரை கார்ல கூட்டிட்டு வந்து வர்றா வழியில அவரை கழுத்தை நெரிச்சு கொன்னு காரை ஒரு பாலத்துல மோதவிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணினேன். மறு நாள் அத்தை பிணத்தை பிரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து மாமா ஆக்சிடென்டை கேள்விப்பட்ட அதிர்ச்சியில அவங்க இறந்திட்டதா சொன்னேன். அவங்க 2 பேருமே ஜமீன் பேமிலிங்கிறதால போஸ்ட்மார்ட்டம் டீப் என்கொயரி எதும் இல்லாம முடிஞ்சிட்டுது. ஆனா இப்ப பூபதி தலை குனிந்தான். பொன்னியை கொன்னது எதுக்காக? பொன்னி இந்த கொலைகள் பற்றி எப்படியோ தெரிஞ்சுகிட்டா. நானும் தேவாவும் பேசிக்கிட்டப்ப கவனிச்சிருக்கணும். அவ சிவசேலநாதனை சாரி உங்க செட்டப் பாஸ்கரை எச்சரிக்கை பண்ணினா. தீத்துட்டேன் சொல்லிவிட்டு பூபதி சட்டென அருகில் இருந்த மபி இன்ஸ்பெக்டர் மீது பாய்ந்து அவரது ரிவால்வரை பிடுங்கி டுமீல் தன்னைத்தானே நெற்றியில் சுட்டுக்கொண்டு கீழே சரிந்தான். முற்றும்.